ஸ்ரீ அரவிந்தோ சொசைட்டி சென்னை சார்பாக ஒவ்வொரு வாரமும் நடக்கும் சத்சங்க சொற்பொழிவின் பங்கு பெறும் அனைத்து அன்னை அன்பர்களுக்கும் முதற்கண் வணக்கம். ஸ்ரீ அன்னை ஸ்ரீ அரவிந்தரின் பொற்பாதங்களை வணங்கி இந்த சத்சங்கத்தை தொடங்கலாம். இன்று முதற்கண் நினைவு கூறுவோம். இன்று ஒரு விசேஷமான நாள். இன்று 29வது மார்ச். இன்று 29 மார்ச் 1914 மாலை 3:30 மணி அளவில் முதல் முறையாக ஸ்ரீ அன்னை ஸ்ரீ அரவிந்தரை கண்டார், அளவலாவினார், பேசினார். அதனால இது ஒரு விசேஷமான நாள், 29th மார்ச். அப்பொழுது டீப் ஐடென்டிட்டி ஆஃப் வேஸ் அண்ட் பர்பஸ் கண்டோம் என்று கூறுகிறார். என்ன, அவருடையவும் பகவானுடையவுமான பாதை ஒன்றே. தனித்தனியாக அவர்கள் யோகம் செய்திருந்தாலும் அவர்கள் நேரில் சந்தித்த போது அவர்கள் கடந்து வரும் பாதை ஒன்றே என்று தெரிந்தது. மேலும் அவருடைய குறிக்கோள் என்ன? குறிக்கோள் சேஞ்ச், மார்டல் லைஃப் டு லைஃப் டிவைன் என்று திண்ணமாக தெரிந்த நாள். அதனால் இந்த நாள் ஒரு விசேஷமான நாள். இது இன்னொன்று என்று தன் டைரி அன்னை அரவிந்தரை 29 மார்ச் கண்டு 30ஆம் தேதி மார்ச் தன் டைரியில் விளம்புகிறார். இட் மேட்டர்ஸ் லிட்டில் that there are thousands of beings plunged in densest ignorance. He whom we saw yesterday is on earth. His presence is enough to prove that a day will come when darkness shall be transformed into light and a reign shall be indeed established upon earth. அறியாமையில் ஆயிரம் மாந்தர்கள் இருந்தாலும் நமக்கு ஒரு ஒளிவெள்ளி பரமன் புவியில் இருப்பது நேற்று கண்டோம். அதாவது அரவிந்தரை கண்டதை பற்றி எழுதுகிறார். அவருடைய சாநித்தியத்தால் இருளெல்லாம் விலகி ஒளி மிளர்ந்து அந்த பரமனின் ஆட்சி உலகில் நிறுவப்படுவது திண்ணம் என்று அறுதியிட்டு கூறுகிறார். இந்த விசேஷமான பொன்னாளில் சத்சங்கமும் அருமையான தலைப்புடன் அமைந்துள்ளது. என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் பார்ட் 2 என்று வருகிறது. இது பார்க்கும்போது முதல் பகுதி 9th நவம்பர் 2024, 9வது நவம்பர் 2024 வந்தது. என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் பார்ட் 1 வந்தது. அந்த உரையாற்றுவரும் ஸ்ரீ ரங்கராஜன் அவர்கள் தான். முதல் பகுதி சத்சங்கத்தில் உரை. அவர் ரொம்ப வாஸ்ட் கேன்வாஸை கவர் பண்ணார் அந்த லெக்சர்ல. பாரத தேசத்தின் விடுதலைக்கு முனைந்த ஸ்ரீ அரவிந்தரின் முன் வாழ்க்கை, ஏர்லி லைஃபை பற்றியும், பின்பு அவர் சிறைவாசம், அலிப்பூர் பாம் கேஸில் மாட்டிக்கொண்டு சிறைவாசம் அனுபவித்ததையும், அப்போது பகவான் கிருஷ்ணன் கீதையை போதித்ததையும் கண்டோம். கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம் பற்றியும், பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் ஒன்றிணைந்த யோகத்தை பற்றியும் விவரமாக பார்த்தோம். எப்படி பாண்டிச்சேரிக்கு அவர் வந்தார், ப்ரொபிஷியஸ் பிளேஸ் என்று பகவான் குறிப்பிட்டதை பற்றி கூறுகிறார். மேலும் நம் தேசம் விடுதலை பெற்றது ஆகஸ்ட் 15. அது ஃபோர்டூயிஷஸ் கோயின்சிடன்ஸ் என்று அரவிந்தர் கூறுகிறார். அதாவது முன்பினைய ஃபோர்டூயிஷத்துக்கு ஒரு நல்ல இன்டர்பிரிட்டேஷன் எல்லாம் கொடுத்து ரங்கராஜன் சார் அருமையாக விவரிக்கப்பட்டது. மேலும் அங்கிருந்து இன்டெகிரல் யோகாவில் முக்கியமாக ஸ்ரீ அன்னையிடம் சரண் அடைவது முக்கியம். இந்த யோகா ஒரு பாஸ்ட் டைம் அல்ல, ஒரு பொழுதுபோக்கு கச்சேரி அல்ல என்றும் விளக்கினார். மேலும் அவர் யோகா லீட்ஸ் டு ஹையஸ்ட் ராப்சர் அண்ட் நோபலஸ்ட் யூட்டிலிட்டி என்று சொன்னார். அது அருமையான வாசகங்கள். இந்த பகவானின் சொற்கள் மகத்துவம் வாய்ந்தது என்று கண்டோம். இன்று இந்த தலைப்பு பார்ட் 2 வருகிறது. இந்த தலைப்பு மகாகவி பாரதியாரின் தேசிய கவிதையில் என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் இந்த அடிமையின் மோகம் என்று இருந்திருக்கிறது. இது பாரதியார் அப்படியே கூறி விட்டு விட்டார் என்றால் இல்லை. இதே பாரதியாரே பின்பு ஜெயபேரிகை கொட்டடா விடுதலை 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 என்று பாடினார். ஏன் அப்படி சொன்னார்? என்னால் பாரதியார் பகவான் ஸ்ரீ அரவிந்தருடைய ஆப்தமான நண்பராக இருந்தார். பகவான் அரவிந்தர் ஐயமற்று ஐயமே இல்லாமல் பாரதம் விடுதலை அடையும் என்று புற உலகுக்கு உயர்த்தினார். 1917 கபாலி சாஸ்திரியாரிடம் அவர் கேட்டபோது இதையே கூறினார். 1918 ஏபி புராணி அவரை சந்தித்து கண்ட்ரி விடுதலை ஆகுமா என்று கேட்டபோது விடுதலை ஆகும் என்று கூறுகிறார். யார் கேரண்டி கொடுப்பார் என்றார்? தன்னுடைய முஷ்டியை மேஜை மேல் தட்டி நான் உறுதியிட்டு கூறுகிறேன் என்று கூறியிருக்கிறார் 1918. 1920 மதர் பகவானிடம் இந்தியா இஸ் ஃப்ரீ என்கிறார். ஆகவே
இந்தியா ஃப்ரீடம் பத்தி என்று தனியும் இந்த சுதந்திர தாகத்துக்கு பதில் கிடைத்து விட்டது. 1918-20க்குள்ளேயே தெரிந்து விட்டது. ஆனால் இந்த சுதந்திர தாகம் என்பது என்ன? ஆன்மீகத்தின் பணிப்பு உள்ளது என்றால் பகவான் ஆன்மீகத்தின் பகவான். அவருடைய தலைப்பில் இந்த தலைப்பின் உட்கருத்தும் ஆன்மீகத்தில் இணைந்து உள்ளது என்று நான் நம்புகிறேன். ஆகையால் ஸ்ரீ ரங்கராஜன் சார் இதை பற்றி விவரமாக விவரிப்பார். அவரை பற்றி நாம் எல்லோரும் அறிந்ததுதான். அவர் பெரிய மகத்துவமான பద్ధதியில் வந்திருக்கிறார். ட்ரெடிஷ்னல் யோகா தெரியும், அவருக்கு வேதங்கள் தெரியும், உபனிஷத்துகள் தெரியும். அரவிந்தரின் ஆழ்ந்த கருத்துக்களை எல்லாம் படித்து கிரகித்து ஆன்மீகத்தில் நாட்டமுடன் அனுபவித்து உள்ளவர். அவர் ராஜகோபாலன் சாருடைய சிஷ்யர். மேலும் அவரை பற்றி விவர நம்ம எல்லோருக்குமே தெரியும். அவர் சொல்லுவது அவருடைய கருத்துக்கள் ஆழ்ந்த கருத்துக்களாக இருக்கும், அருமையான பதிவாக இருக்கும். ஓவர் டு ரங்கராஜன் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். சத்யம் ஞானம் ஜோதிர் அரவிந்த, சத்யம் ஞானம் ஜோதிர் அரவிந்த, சத்யம் ஞானம் ஜோதிர் அரவிந்த. The truth, the wisdom and the light are manifested as Sri Aurobindo. சத்தியமும் ஞானமும் ஜோதியும் ஸ்ரீ அரவிந்தரே. அன்னையே சரணம், அரவிந்தரே சரணம். உங்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வாழ்த்துக்களும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் உரித்தாகுக. நாம் சினிமா என்ற ஒரு திரைப்படத்தை பற்றிய ஒரு ஆடியோ விஷுவல் மீடியத்தை பெரிய தாக்கத்துடன் சிறு வயதிலிருந்தே நாம் அனுபவித்து வருகிறோம். அதுலயும் இந்த ஃபேண்டாசி ஜர்னர் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க, மாயாஜால இதெல்லாம் கலந்தது. அது சிறுவர்களிலிருந்து வயதான வரைக்கும் இன்றும் அவர்களை அது ஆட்படுத்திக் கொண்டுதான் இருக்கிறது அல்லவா? அந்த வகையில் நான் சிறுவனாக இருக்கும் பொழுது சம்பூர்ண ராமாயணம்ங்கிற ஒரு படம் பார்த்திருந்தேன். அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச காட்சி ஆஞ்சநேயர் ஹனுமான் அசோகவனத்துல சீதையை பார்த்துட்டு அங்குல்ய பிரதானம் ராமர் கொடுத்ததை வாங்கிட்டு அந்த சூடாமணியை வாங்கிட்டு அதுக்கப்புறம் போகிறதுக்கு முன்னாடி அசோகவனத்தை பாதிக்கு மேல அழித்து ராவணன் அனுப்பியவர்கள் எல்லாம் கொண்டு விட்டு கடைசியில் ராவணன் தன்னுடைய மகன் மேகநாதன் என்று சொல்லக்கூடிய இந்திரஜித்தை அனுப்பிச்ச உடனே இந்திரஜித் பிரம்மாஸ்திரத்தினால அவரை கட்டி போட்டு அதுக்கப்புறம் சபைக்கு இழுத்துட்டு வருவாங்க. அங்க விபீஷணன் இவர் ராமனுடைய தூதன், எனவே தூதனை அவமானத்தப்பட கூடாது அப்படின்னு சொல்லும் போது ராவணன் சர்வலட்சியமா இந்த குரங்குக்கு சீட்டெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவார். அப்பொழுது ஆஞ்சநேயர் என்ன பண்ணுவார், நீ என்ன எனக்கு சீட்டு கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாளை அப்படியே சுருட்டிண்டே போய் அப்படியே எல்லாருக்கும் மேல அது அப்படி ஒரு பெரிய சிம்மாசனம் மாதிரி வாழ்நாளான சிம்மாசனம் அந்த ராவணனை பார்த்துட்டே அப்படியே ஒரு ஹை ஜம்ப் பேக்ல ஜம்ப் பண்ணி அது மேல உட்காந்துட்டு சர்வலட்சியமா பார்ப்பாரு. இந்த காட்சி அப்படியே மனதுல எனக்கு பதிந்து எடுத்து உங்களுக்கும் ரொம்ப பேருக்கு இந்த காட்சியை கட்டாயம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு பின்னால் சில வருடங்கள் கழித்து லவகுசா என்று வந்தது. அதில் ராமனுடைய குழந்தைகள் லவகுசா அயோத்தி நகருக்கு வரும்பொழுது ராக மாளிகையில் அழகாக பாடிக்கொண்டே வருவார். ஜகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே, இதை செய்தி குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே என்று அவர்களும் இந்த காட்சியை ரொம்ப அழகா சொல்லுவார். ராமசுவாமியின் தூதன் நடா ராவணா என்றான், ராமசுவாமியின் தூதன் நடா ராவணா என்றான், அனுமான் லங்கா நகரை தீக்கிரையாக்கி கிஷ்கிந்தை சென்றான். இதை எதுக்கு நான் இப்போ சொன்னேன் உங்கள்கிட்ட அப்படின்னா, இந்த என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் என்பது பகவான் ஸ்ரீ அரவிந்தர் இந்தியாவுக்கு விடுதலை வாங்கி கொடுத்ததும் சரி, அதன் பின் இந்த அடிமையின் மோகம் தீருமாறு எல்லோரும் மோட்சம் மோட்சம் என்று சொல்லி பாரடைஸ் ஹெவன் நிகில் அதெல்லாம் சொல்லும் போது இல்லை, லைஃப் டிவைன் தெய்வீக வாழ்க்கை இங்கேயே பார்க்கலாம் என்று காண்பித்து நம்முடைய அடிமையின் முகத்தையும் தீர்த்தார் அல்லவா? இன்றும் அதே மாதிரி முதல் பாதியில் பகவான் மேலும் எவ்வாறு இந்த சுதந்திர இந்தியாவிற்கு பாடுபட்டார் என்பதை ஒரு சில நிகழ்ச்சிகளை பார்த்துவிட்டு அதன் பிறகு பகவான் ஸ்ரீ அரவிந்தர் எப்படி இந்த ஆன்ம மனித சமுதாயத்தையே தன்னுடைய பூரண யோகத்தினால் முன்னேறினார் என்பதையும் பார்ப்போம். சோ அந்த வகையில பார்க்கும்போது பகவான் ஒரு 1907-1908 கல்கத்தா வரும்போது பிபின் சந்திரபால் அவர் பகவானை பார்த்து, நான் இந்த மாதிரி ஒரு வந்தே மாதரம் மேகசின் நடத்திட்டு இருக்கேன்,
என்னால நடத்த முடியல, நீ இதை பொறுப்பெடுத்து ஏற்று அப்படின்னு சொல்லிட்டு நடத்த சொல்லிட்டார் அவர். 1908 பெர்மனண்டா குட் பை டு கீக்வேட் மகாராஜா சொல்லிட்டு இங்க வந்து இருக்கும்போது கர்மயோகின் அப்படிங்கிற ஒரு ஆங்கில பத்திரிகையும் சைமல்டேனியஸா ஆரம்பிச்சார். இந்த வந்தே மாதரம் அதுல பகவான் வந்து அற்புதமா சார் ஆடியோ ப்ராப்ளம். of trouble. The boys who had been accused along with me, watching their behavior in the courtroom, I could really feel that a new age had dawned. A new type of children had begun to live on the mother's lap அப்படின்னு சொல்றார். இது வந்து பகவான் வந்து த டேல்ஸ் ஆஃப் த பிரிசன் லைஃப் அப்படின்னு வங்க மொழியில எழுதினது இந்த வந்தே மாதரத்துல வந்தது. சோ அப்படி பார்க்கும்பொழுது எப்படி பகவான் ஏற்றி வைத்த தீ எவ்வளவோ பேரு வந்து கணன்று வந்ததுங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். அதுல ஒரு குறிப்பிடத்தக்கவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ். அவர் சுபாஷ் சந்திர போஸ் பகவான் இங்க 1910 இங்க வந்துட்டார். அப்போ அவர் சிறுவனா தான் இருந்திருக்கணும் என்றால், ஆனால் அவர் எப்படி அப்படின்னு சொன்னா அப்படின்னா மகாபாரதத்துல ஏகலைவன் ஒரு வேடவர் குலத்தின் சிறுவன், அவன் வந்து துரோணாச்சாரியார வந்து தன்னுடைய மானசீக குருவாக எடுத்துட்டு அவரோட துரோணாச்சாரியோட சிலையை வைத்து அவர் அங்க பஞ்சபாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் கற்றுக் கொடுத்ததெல்லாம் மானசீகமா நினைச்சு இவன் கத்துன்னு இருந்தான் ஏகலைவன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி சுபாஷ் சந்திர போஸ் எழுதுறார், எனக்கு வந்து ரிவல்யூஷன் புரட்சிகளை பத்தி எல்லாம் பகவான் எழுதினதெல்லாம் படித்து ஸ்ரீ அரவிந்தர் எழுதி எல்லாம் படித்து நான் தூண்டப்பட்டேன்னு சொல்லியிருக்கு. எனக்கு அவர் முன் தான் எனக்கு வந்து இது அவ்வளோத்தையும் இந்த மாதிரி சொல்லிட்டு அவர் சொன்னதோட நிக்கல. அவர் வந்து பெரிய புரட்சிகளுக்கெல்லாம் இதெல்லாம் இது பண்ணி அதெல்லாம் ஆங்கிலேய அரசுக்கு தெரிய வந்தது. அவ வந்து பை த டைம் வந்து அவரை வந்து இது மாதிரி ஹவுஸ் அரெஸ்ட்ல முதல்ல வைப்போம்னு சொல்லிட்டு வச்சிருந்தார். அதுக்கு நடுவில் அவர் வந்து சுபாஷ் சந்திர போஸ் வந்து இந்தியன் நேஷனல் ஆர்மி INA அப்படிங்கிறதையே ஆரம்பிச்சு இதெல்லாம் பண்ணி எப்படி வந்து சத்ரபதி சிவாஜி வந்து முகலாயர்கள்டேந்து மாறு வேடத்தில் ஒரு பழக்கூடையில உட்கார்ந்து தப்பிச்சு அதுக்கப்புறம் அவளெல்லாம் இது பண்ணானோ அதே மாதிரி இவர் ஒரு மாறு வேடத்துல தப்பிச்சு போய் 88 நாள் சப்மரைன்ல அவர் டிராவல் பண்ணி ஜெர்மனிக்கு போய் அவர் இது பண்ணார். இன்னும் சொல்ல போனா 2வது வேர்ல்டு வாருக்கு அப்புறம் அந்த அது போதும் சரி ஒன்னாவது மேஜர் ரீசன் வந்து சுபாஷ் சந்திர போஸ் அவரோட INA அண்ட் அதுதான் அப்படிங்கிறது. அதனாலேயே நமக்கு வந்து அவருக்கு வந்து ஒரு சிறப்பு பட்டமே கொடுக்கப்பட்டது, நேதாஜி அப்படின்னு. ஜி இன்னும் வரையாதையா, நேதான தலைவர், தலைவர்களில் சிறப்பு மிக்கவர்னு சொல்லிட்டு நேதாஜின்னு. இப்போ நான் ஏன் சுபாஷ் சந்திர போஸ் பத்தி சொல்றேன் அப்படின்னா பகவான் அதான் சொல்றார். அவர் சில்ட்ரன் ஹேட் பிகின் டு லீவ் ஆன் த மதர்ஸ் லேப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருங்காலத்துல இந்த இவங்களால வந்துரும் அப்படின்னு பகவானே எழுதியிருக்காரு. இப்போ நளினகாந்த குப்தா பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து இந்த மலரும் நினைவுகள் அப்படின்னு சொல்லிட்டு த ரெமினிசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறார். அவர் எழுத ஆரம்பிக்கும் போதே அவர் வந்து சுபாஷ் சந்திர போஸை பத்தி தான் எழுதி, சுபாஷ் சந்திர போஸ் எப்படி ஒரு இங்கிலீஷ் ப்ரொஃபசர் ஓட்டன் அப்படிங்கிறவரை காலில் இருக்கிற ஷூவை கழட்டி இந்தியர்களை பத்தியும் நம் விடுதலை நம் வீரர்களை பத்தியும் தப்பா சொன்னாங்கன்னு எரிஞ்சார் அப்படின்னு சொல்றத பத்தி குறிப்பிட்டு இதற்கெல்லாம் முன்னோடிகள் யார் தெரியுமா, நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்றார். ஒரு நளினகாந்த குப்தா அவருடைய தந்தை வந்து பெரிய வக்கீல். அவர் பேரு ரஜினிகாந்த் குப்தான்னு பேரு. நளினகாந்த் குப்தாவும் அவருடைய நண்பர் பிரஃபுல்லாவும் எங்க வந்து நம்ம பகவானுடைய தாய் ஸ்வர்ணலதா தேவி அவரோட தாயார் வந்து ராஜ் நாராயண் கோஸ் இருந்தாரோ அதே ஊர்ல தான் இவரும் பிறந்தார். பகவான் வந்து ரங்பூர்னு பேரு, ஸ்வர்ணலதா தேவிக்கு ரங்பூர் ரோஜா அப்படின்னே பேரு நம்ம பகவானோட தாயாருக்கு பேரு. அவர் சொல்றாரு, எங்க அப்பா வந்து நான் தான் மூத்தவன், காலேஜ் படிக்க ஆரம்பிச்ச போது எல்லாரும் நான் தூண்டப்பட்டதுனால நான் பிரசிடென்சி காலேஜில் போய் சேருவேன்னு சொல்லேன். எங்க அப்பா வந்து இல்லப்பா நீ மூத்த பையன், அவங்க எல்லாம் அந்த புரட்சி அது இதுன்னு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணினார், நம்ம பாரியேந்திரகுமார் கோஷ் அவரோட உல்லாசம் இருந்தான்னு சொல்லிட்டு அவரோட கோர்ஸ் வந்து அவரை வச்சுட்டு கல்கத்தா பிரசிடென்சி காலேஜ்ல சேர்ந்துட்டாரு. அப்படி சேர்ந்துட்டு அவர் சொல்றார், இந்த மாதிரி வந்து ஒரு நாள் வந்து இங்கிலீஷ் லெக்சரர், அந்த இங்கிலீஷ் லெக்சரர் வந்து
அவர் பேரு ருசல் அப்படின்னு பேரு. அவர் வந்து ரொம்ப ஏளனமா பேசிட்டு கிளாஸ் முடிச்சுட்டு போயிட்டாரு. அப்புறம் மறுநாள் அவர் அங்க வராரு. அப்போ வந்து ரெடியா வந்து இந்த நம்ம உல்லாஸ்கர் தத்தா தான் ரெடியா ஷூ எடுத்து வச்சுட்டார். அவர் வந்து ஆரம்பிச்சு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்ச உடனே இங்கேருந்து சல்லுன்னு அந்த ஷூவை விட்டெறிஞ்சு அது அவர் மேல போய் பட்டு அவர் திடுக்கிட்டு போய் இப்படி பாக்குறதுக்குள்ள வந்தே மாதரம் கத்த ஆரம்பிச்சு அதுக்கு அடுத்த ஒரு 10-15 மினிட்ஸ் அந்த காலேஜ் முழுவதும் அந்த வந்தே மாதரம்னு அலறுன்னு அலற ஆரம்பிச்சுட்டு உடனே அந்த பிரின்சிபால் ஓடி வந்தாரு. அவர் வந்து எங்க கிளாஸ்க்குள்ள நுழையறதுக்கு முன்னாடியே நாங்கெல்லாம் வெளியில கிளம்பிட்டோம். அவர் வந்து இந்த ருசல்ல பார்க்கும்போது அவர் தலையை குனிஞ்சுன்னு ரொம்ப அவமானத்துல இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நளினகாந்த குப்தா அவருடைய மலரும் நினைவுகள்ல எழுதுறாரு. மற்ற சில விஷயங்களை நம்ம லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தோம். அது இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பகவான் வந்து இந்த உத்தரபாரா ஸ்பீச் அப்படின்னு சொல்லிட்டு அலிப்பூர் ஜெயில இருந்து விடுதலை அப்புறம் சில நாட்கள் கழிச்சு அவரை தர்ம பரிபாலன ரக்ஷசபா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. அதோட தலைவரும் அவரோட பையனும் பகவானை வந்து ஒரு சாயந்தரம் லெக்சர் கொடுக்க சொல்லி கல்கத்தால இருந்து பகவான் உத்தரபாராவுக்கு வந்து அவரை ட்ரெயின்ல போனார். அவரு இந்த தலைவரும் அவரோட பையனும் வாசல்ல சேரட்டு எடுத்துன்னு வந்து பகவான் அதில் ஏற்றி முதல்ல கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, ஒரு டீ எல்லாம் சாப்பிட்டு இது பண்ணி அப்புறம் பேசலாம்னு சொன்னாரு. அந்த உத்தர்பாரா ஸ்பீச்ல வந்து அதுலதான் முதன்முறைமையாக பகவான் சனாதன தர்மம் அப்படிங்கிறத பத்தி எல்லாம் பேசிட்டோ, அதே மாதிரி வந்து தனக்கு அலிப்பூர் ஜெயில ஏற்பட்ட ஆன்மீக அனுபவங்கள் எல்லாம் அதுலதான் சொல்றார். அப்ப சொல்லும் போது அவர் மனம் விரும்பி சொன்னார், நான் வெளியில வந்து பார்க்கும்போது இந்த வந்தே மாதரம் அப்படிங்கிறது எங்கேயுமே கேட்காம எல்லாம் நொடங்கி போயிடுத்தோ. ஆங்கிலேயர்கள் எல்லாம் பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் அவங்க அந்தமானுக்கும் பர்மாவுக்கும் அனுப்பிச்சு, அதுலயும் இவருடைய நம்ம குருநாதர் பகவானோட பாலகங்காதர் திலக்க வந்து பர்மா ஜெயில போட்டு அவர் அங்க நோய் வாய்ப்பட்டு இறந்தே போயிட்டார் அது அப்படின்லாம் சொல்றாரு. சோ இந்த இந்த இன்சிடென்ட் போது நம்ம லாஸ்ட் டைம் சொன்னதை மறுபடியும் ஒரு முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட் அலிப்பூர் ஜெயில நடந்த டேர்னிங் பாயிண்ட்டுக்கு கொண்டு வரேன். அது ஏற்கனவே நான் லாஸ்ட் டைம் பார்த்துட்டோம். நரேந்திர கோஸ்வாமி அப்படிங்கிறவன் வந்து அவன் சின்ன பையன். அவனை வந்து இந்த ஆங்கிலேயர்கள் வந்து ஒரு சூழ்ச்சி பண்ணி ஒரு பெங்காலி முஸ்லீம் மூலமாக அவனை நைஸா அப்ரூவரா மாத்திட்டான். அவனை அப்ரூவரா மாத்திட்டு அவன் வந்து பை த டைம் வந்து அவன் எகென்ஸ்டா சொல்லவும் ஆரம்பிச்சு இது பண்ணான். சோ இவன் என்ன பண்ணான் அப்படின்னா, சரி அவனை போய் நைஸா சுபா அவர் அவங்க ரெண்டு பேர் ஒருத்தர் வந்து கனைலால் தத்தான் பேரு, இன்னொரு பேர் சத்யேந்திர பாசுன்னு பேரு. அவன் 2 பேரும் நைஸா அவனோட நைச்சியமா பேசி, சரி நாங்கள்லாம் கூட இந்த மாதிரி அப்ரூவலை வாங்குனேன், அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு கேட்டு சொல்லுவேன். நைஸா அவனை வின் பண்ணிட்டு ஒரு இரவு 7-8 மணி போல வந்து அந்த கனைலால் தத்தாவும் சத்யேந்திர பாசுவும் அந்த நரேந்திர கோஸ்வாமியை சுட்டு கொண்டால 2 பெரிய மாறுதல்கள். ஒண்ணு வந்து அது வரைக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருந்தாங்க அந்த அலிப்பூர் ஜெயில, 96 ஜெயில் அப்படின்னு சொல்றது. ரொம்ப குறுகியல் இடத்துல 3 பேரா அடிச்சு கொடுப்பாங்க. அந்த ரிலாக்ஸேஷன் முடிச்சுட்டு மறுபடியும் எல்லாரும் நிறைய இதெல்லாம் பண்ணிட்டு மறுநாளே கோர்ட்டை கூட்டி அந்த கோர்ட்ல வந்து இம்மீடியட்டா கனைலால் தத்தாவுக்கும் சத்யேந்திர கோஸ்க்கும் வித்தின் 24 ஹவர்ஸ் தூக்கு தண்டனை கொடுத்து இது பண்ணிட்டா. அதெல்லாம் லாஸ்ட் டைமே நம்ம பார்த்துட்டோம். அந்த இன்னொரு பெரிய மாறுதல் என்ன நடைபெற்றதுன்னா, இதோட இந்த கோர்ட் வந்து முடிஞ்சு நாங்க அடிஷனல் செஷன்ஸ் ஜட்ஜுக்கு இந்த கேஸை மாத்துறோம்னு சொல்லிட்டு மாத்தி விட்டுட்டேன். இப்போ இந்த அடிஷனல் செஷன்ஸ் ஜட்ஜு அந்த கோர்ட்ல வந்து எக்கச்சக்கமா பணம் ஆகும். அதுவும் வந்து மெட்ராஸ்ல இருந்து நார்டன் பிரபு அப்படிங்கிறவர் பெரிய பாரிஸ்டர். அவரு அப்படி ஒரு அற்புதமா இதெல்லாம் பண்ணுவாரு. சோ அவரை மீறி இதெல்லாம் பண்ணணும், அதுக்கு நிறைய பணம் எல்லாம் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது நம்முடைய பகவானோட தங்கை சரோஜினி தேவி கோஷ் ஒரு அப்பீல் ஒண்ணு விடுறாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு அப்பீல் அது. இங்கிலீஷ்லயும் இந்த இதுல பெங்காலிலையும் வந்தது. வழக்கம் போல இங்கிலீஷ்ல நான் படிக்கிறேன். அந்த அப்பீல் பை சரோஜினி தேவி கோஷ். மை countrymen are aware that my brother Aravinda Ghosh stands accused of a grave offense, but I believe and have reason to think that the vast majority of my countrymen believe that he is quite innocent. I think if he is defended by an counsel, he is sure to be acquitted. But as he has taken a vow of poverty in the service of the motherland, he has no means to engage the services of an eminent barrister at law.
and therefore under the painful necessity of appealing to the public spirit, generosity of my countrymen on his behalf. ரொம்ப அர்த்த லைன் எழுதுறாங்க பாருங்க. I know all my countrymen do not hold the same political opinions as he. பகவானோட ஜெனட்டிக் லிங்க் அங்க அழகா தெரியுது பாருங்க. I know all my countrymen do not hold the same political opinion as he, but I feel some delicacy in saying that probably there are few Indians who do not appreciate his great attainment, his self-sacrifice, his single-minded devotion to the country's cause, and the high spirituality of his character. These embolden me, a woman, to stand before every son and daughter of India for help to defend a brother, my brother, and theirs too. ரொம்ப அற்புதமா எழுதியிருக்காங்க. அதுல இந்த இடம் வந்து மற்றவங்களுக்கு வந்து இந்த மாதிரி என்னோட அண்ணா என்ன ஒப்பீனியன் வச்சுட்டு இருக்காரோ, பொலிட்டிக்கல் வியூஸ் வச்சுட்டு இருக்காரோ அதே தான் இருக்கணும்னு இல்லை, ஆனால் கூட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமா எழுதி அவர் முடிக்கும் போது சாதாரணமா சகோதரன் சகோதரிங்கிறோம், ஒரே வயிற்றுல தோணினதுன்னு உதரன்னா வயிறு. ஆனா இவங்க சொல்றாங்க பாருங்க, இவர் வந்து எனக்கு மட்டும் அண்ணா இல்ல, உங்க எல்லாருக்குமே இவர் உங்களுக்கு அப்படின்னு. இந்த அற்புதமான ஒரு அப்பீலை கேட்டு வந்து பாசு பணம் எல்லாம் இந்தியா முழுதும் இல்லாம ஃபாரின்ல இருந்து வந்து கொட்டுன்னு கொட்டிட்டு. இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பகவான் வந்து 1910 1950 வரைக்கும் 6 முறைதான் இந்த நம்ம ஆசிரமத்தை விட்டு வெளியில போயிருக்காரு அப்படின்னு நோட் பண்ண படிக்கிறது. அதுல ஒரு தடவை வந்து அவர் ஸ்டேஷனுக்கு போய், பாண்டிச்சேரி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய், அந்த பாண்டிச்சேரி ரயில்வே ஸ்டேஷன்ல தன்னோட தங்கை சரோஜினி தேவிய கூட்டின்னு வந்தார் அப்படின்னு கொடுக்கிறது. சோ இப்பேற்பட்ட இந்த சரோஜினி தேவி சொன்னதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சித்ரஞ்சன் தாஸ் கிரேட் தேசபக்தர் மட்டும் இல்ல, அற்புதமான பாரிஸ்டர். அவங்க தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவோம் இல்லையா, பாம்பின் கால் பாம்பரியும் சொல்லிட்டு, அந்த மாதிரி அவருக்கு தெரியும் எப்படி எப்படி இந்த நாட்டினை இது பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அற்புதமா வாராடி நம்ம போன தடவை பார்த்த மாதிரி முற்றிலும் குற்றமற்றவர் அப்படின்னு பகவானை விடுதலை பண்ணது யாரு அப்படின்னா, அந்த பீச் கிராஃப்ட் ICS பகவானோட ஒன்னா படிச்சவர். பகவான் கிரீக் அண்ட் லாட்டின்ல வந்து ஸ்காலர்ஷிப் வாங்கினார். அதனால அவருக்கு வந்து 100% அவருக்கு வந்து கம்ப்ளீட்டா ஸ்காலர்ஷிப் எல்லாம் கிடைச்சது. இவர் பீச் கிராஃப்ட் வந்து 2வதா தான் வந்தார். அவர் வந்து முற்றிலும் குற்றமிடப்பட்டவர் பண்ணார். ஆனா இந்த சித்ரஞ்சன் தாஸ் அவரோட ஒரு அற்புதமான அந்த லாஸ்ட் டே அன்னைக்கு பேசுறார் பாருங்க. சித்ரஞ்சன் தாஸ், பாரத்லா லண்டன், பாரத்லா ஃப்ரம் லண்டன். அவர் மை அப்பீல் டு யூ இஸ் திஸ், யார்கிட்ட சொல்றார்? பீச் கிராஃப்ட சொல்றார், கோர்ட்டுகிட்ட சொல்றாரு. that long after the controversy will be hushed in silence, long after this turmoil, this agitation will have ceased, long after he is dead and gone. நம்ம பகவானை பற்றி சொல்றார். He will be looked upon as the poet of patriotism, as the prophet of nationalism, and the lover of humanity. Long after he is dead and gone, his words will be echoed and re-echoed, not only in India, but across the distant seas and lands. Therefore, I say that the man in his position is not only standing before the bar of this court, but before the bar of the high court of history அப்படின்னு சொல்றார். அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபெக்ட் இதோட அப்படியே நடந்துருது இல்லைங்களா. அத கடைசியா ஒண்ணு சொல்லணும். நான் சொன்னேன் இந்த மாதிரி பகவான் வந்து இளைஞர்கள்லாம் வந்துட்டாங்க பாரத தாயின் மடியில்னு. அதுல ஒரு அற்புதமான மனிதர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சுதீர் குமார் சர்க்கார் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சுதீர் குமார் சர்க்கார் வந்து இந்த கோர்ட்ல பகவானை வந்து ஒரு வார்டன், ஒரு போலீஸ்காரன் வந்து மறைச்சு பார்த்து இது பண்ணானோன்னு அவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. உடனே யாரா என் தலைவர் இப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து குதிச்சுட்டு வர்றார். அவரை விட்டுட்டா அவர் 2 கையும் விலங்கு இருக்கு, அதை வச்சு அவன் மண்டையில ஒரே போடா போட்டு எக்கச்சக்கமா ஆயிடும். நளினகாந்த குப்தா எழுதி அவர் நளினகாந்த குப்தா அவெல்லாம் வந்து அவரை கெட்டியா பிடிச்சிருந்து இது பண்ணாருன்னு சொல்லிட்டு, இந்த அற்புதமான மனிதர் இந்த சுதீர் குமார் சர்க்காரை பத்தி நமது மனோஜ்குமார் தாஸ் குப்தா அவர்கள் இப்போ நம்ம இதா இருக்கார் இல்லையா, அவர் ஒரு ஸ்பிரிட் இன்டாமிட்டபிள்
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான புஸ்தகம் எழுதியிருக்கார். அவர் வந்து இவரோட 100வது கொண்டாடுற மாதிரி. அதுல வந்து நம்ம அன்னை சொல்ற ஒரு 3-4 கொட்டேஷன் படிக்கிறேன் பாருங்கோ. சுதீர் இஸ் வெரி ஃபார்ச்சுனேட். A life lived in Aurobindo's aura. One can feel it immediately. A life lived in his aura. His capital H போட்டிருக்காரு, அரவிந்தரை குறிக்கிறதுக்கு. ஓ அடுத்து எழுதுறாங்க மதர். ஓ டு பி க்ளோஸ் டு ஸ்ரீ அரவிந்தோ is not only an exceptional privilege, it is something unique அப்படின்றார். அப்புறம் இந்த புஸ்தகத்துல வந்து பகவான்கிட்ட வந்து இந்த மாதிரி உங்களுக்கு போன தடவை நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த மாதிரி தூக்கு தண்டனை அனுப்பிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹைகோர்ட்ல அப்பீல் பண்ண உடனே அது வந்து 20 வருஷம் கடுங்காவலமாச்சு அந்தமானுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அதுவும் ஒரு 10 வருஷம் கழிச்சு உடனே ஜெனரல் அம்னாஸ்டியில விக்டோரியா மகாராணியோட பர்த்டே போது இவங்க எல்லாருமே விடுதலை பண்ணப்பட்டாருன்னு. அப்ப வந்து சர்க்கார் சுசீர் வந்து பகவான்கிட்ட கேட்கிறார், 1909 when faced of the under and Sri Aurobindo answered, think of me, I shall always be with you. அதனால வந்து இந்த 1969 அப்போ இந்த அவர் அது முடிஞ்ச உடனே அவர்லாம் இங்க வந்து அவரோட மனைவி மோனா சர்க்கார் அவரோட பையன் தான் இங்க ஆசிரமத்துல வந்து அற்புதமான சர்வீஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். அப்போ இந்த 1969 the mother conveyed these words of assurance to Sudhir Sarkar. Everything will be all right. Think of me. I have taken charge of India. Do not worry. எப்படி அவர் நாளைக்கு நம்ம சார் RCS சார் சொன்னார் பாருங்க, இந்த மாதிரி 30 டைரியில வந்து பகவான் இருக்கார், இனிமே இந்த உலகமே விழுந்துடும் அப்படின்னு சொன்னாங்களோ இல்லையோ, அது மாதிரி ஒரே ஒரு இது மட்டும் நான் வாசிக்கிறேன் பாருங்க. இந்த செல்லுலார் ஜெயில் அந்த இதுல வந்து ரோல் ஆஃப் ஆனர் போட்டாங்க. பகவான் சொன்னார் பாருங்க எவ்வளோ யங்ஸ்டர்ஸ்ன்னு, அந்த ரோல் ஆஃப் ஆனரை நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஸ்ரீ நகேந்திரநாத் சர்க்கார், ஸ்ரீ நானி கோபால் முகர்ஜி, ஸ்ரீ நரேன் கோஷ் சௌதரி, ஸ்ரீ நிகில் ரஞ்சன் குணா ராய், ஸ்ரீ நிகுஞ்சா பேஹரி பால், ஸ்ரீ நிருபதா ராய், ஸ்ரீ ஃபானி பூஷன் ராய், ஸ்ரீ புலின் பேஹாரி தாஸ், ஸ்ரீ சசீந்திரநாத் தத்தா, ஸ்ரீ சச்சீந்திரலால் மித்ரா, ஸ்ரீ சனுகுல் சாட்டர்ஜி, ஸ்ரீ சதீஷ் சந்திர சாட்டர்ஜி, ஸ்ரீ சத்யரஞ்சன் பாசு, ஸ்ரீ சுதீர் சாமர தே, ஸ்ரீ சுதீர் குமார் சர்க்கார் நம்மளோட அந்த ஸ்பிரிட் இண்டாமிட்டபிள் ரோவர், ஸ்ரீ சுரேந்திரநாத் பிஸ்வாஸ், ஸ்ரீ சுரேஷ் சந்திர சென்குப்தா, ஸ்ரீ திரைலாக்கியா சக்கரவர்த்தி, அப்புறம் நம்ம ஃப்ரெண்டு ஸ்ரீ உல்லாஸ் குமார் தத்தா, ஸ்ரீ உபேந்திரநாத் பானர்ஜி, அப்கோர்ஸ் நம்ம பாரேந்திர குமார் யோகி. ஸோ இவாளெல்லாம் பத்தி நான் ஒண்ணுதான் சொல்லணும். அதுக்கு நான் திருவையாறு தியாக பிரம்மத்திட்ட இருந்து கடன் வாங்கி அவரோட மொழியில பாடலே சொல்றேன். எந்தரோ மகானுபாவுலு அந்தரிக்கி மனவந்தன. சோ இத்தோட நம்ம வந்து பகவான் எப்படி வந்து இந்த இந்தியா நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கிட்டு இருந்தாருங்கிற ஒரு பாதியை பார்த்துட்டோம். அடுத்த பாதி நேரம் இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து பகவான் எப்படி வந்து இந்த மனித சமுதாயத்திற்கே அவர் வாங்கி தந்தார் அப்படிங்கிறத பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம். யூடியூப்ல போஸ்ட் பண்ணுறியா? பகவான் ஸ்ரீ அரவிந்தர் எப்படி நம்ம மனித சமுதாயத்தை வாழ்த்துகிறார் அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது பிரம்மசூத்திரம், உபனிஷதம், பகவத்கீதை இவை மூன்றுக்கும் என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரஸ்தான திரயம் அப்படின்னு பேரு சம்ஸ்கிருதத்துல. தமிழ்ல வந்து அறுதிப்பான்மையான 3 அப்படின்னு சொல்லிட்டோம். அறுதிப்பான்மையான அப்படின்னா 2 விஷயத்தினால அறுதிப்பான்மை. முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த 3 பிரம்மசூத்திரம், உபனிஷதம், அப்புறம் பகவத்கீதை அதுல இருக்கிற விஷயத்தை தாண்டி இன்னொரு அற்புதமான ஒரு ஆன்மீக உண்மையை யாராலும் சொல்ல முடியாதுங்கிற அளவுக்கு அவ்வளவு. பிரம்மசூத்திரங்கிறது 555 சூத்திரம் கொண்டது, உபனிஷதம்ங்கிறதோ 108 உபனிஷதங்கள், பகவத்கீதையோ 700 ஸ்லோகங்கள். சோ இது வந்து அறுதிப்பான்மையான பிரஸ்தான திரயம். ஏன்னா இதுல இருக்கிற உண்மைகள் இருக்கு பாருங்க,
அதை தாண்டி வேற என்ன ஆன்மீக உண்மை யாரால கொடுக்க முடியும் அப்படிங்கறதுனால ஒண்ணும். இன்னொன்னு என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, அழகிக்கு 1000 நாமங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லலிதா சகஸ்ரநாம பத்தி பார்க்கணும். அதுல வந்து 701வது ஸ்லோகத்துல தேச கால அபரிச்சின்னா அப்படின்னு வரும். தேச அப்படின்னா ஒரு காலத்துல 56 தேசங்கள் இருந்தது இந்த இந்தியாவில. 1951 வந்து நம்ம இரும்பு மனிதர் சர்தார் பட்டேல் எல்லாரையும் ஒன்னா சேர்ந்து ரிப்பப்ளிக் இந்தியாவா அவர் மாற்றினார். அவரு உங்களுக்கு தெரிஞ்சதுதான். அதே மாதிரி இந்த உலகம் முழுவதும் முதல்ல சாயிலா இருந்தது. அப்புறம் 5 பெரிய நேஷன்ஸ் கடல்கள்லாம் சேர்ந்ததுனால 108 கண்ட்ரி இருக்கு இல்லையா. ஆனால் இந்த எல்லா தேசத்தையும் படைச்சு அதுல இருக்கிறவாளை வாழ்வித்து, ஆனால் அதற்கு அபரிச்சின்னா அப்பாற்பட்டவளா இருக்கிறவ லலிதா தேவி, த டிவைன் கிரியாட்ரிக்ஸ். இன்னொன்னு வந்து என்ன, காலா அபரிச்சின்னா. காலம் அப்படின்னா விஷ்ணு சகஸ்ரநாமத்துல 2 இடத்துல வருது. பூத பவ்ய பவநாத பிரபு அப்படின்னு. பூதம்னா பாஸ்ட் டென்ஸ், பவ்யம்னா பிரசன்ட் டென்ஸ், பவிஷ்யது அப்படின்னா எதிர்காலம். இது எல்லாத்தையும் இந்த டிவைன் கிரியாட்ரிக்ஸ் படைத்தது மட்டும் இல்லாமல் அதை 3 காலத்துக்கும் அப்பாற்பட்டவளாக இருக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம எம்பி பண்டிட்ஜி அவர் வந்து இந்த லலிதா சகஸ்ரநாமத்திலிருந்து ஒரு 108 நாமங்களை எடுத்து மெடிடேஷன்ஸ் ஆன் த டிவைன் மதர் ஒரு அற்புதமான புஸ்தகம் கொண்டிருக்கிறார். அதில் 47வது பக்கத்துல 47, 48 பக்கத்துல இந்த தேசகால அபரிச்சின்னா பத்தி சொல்றார். சோ இப்ப நம்ம வந்து இந்த பிரஸ்தான நமக்கு கையாளி எனக்கு கொடுக்கப்பட்ட டயத்துக்குள்ள எவ்வளவு சுருக்கி சொல்ல முடியுமோ சிரிக்க முடியுமான்னு தெரியல, அதை சொல்றேன். அதுல வந்து முதல்ல இருக்கிறது வந்து பிரம்ம சூத்திரம். இந்த பிரம்மசூத்திரம் அப்படிங்கறது எடுத்துட்டீங்கன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி 555 சூத்திரங்கள் இருக்கு. இந்த பிரம்மசூத்திரத்துல இருக்கிறது அவ்வளவும் குவிண்டெசன்ஸ் ஆஃப் தி என்டையர் உபனிஷத். உபனிஷத்துல என்னென்ன இருக்கோ அவ்வளவும் இந்த பிரம்மசூத்திரத்துல இருக்கு. இந்த பிரம்மசூத்திரம் அப்கோர்ஸ் அது வந்து வேரியஸ் இதெல்லாம் 4 இதா பிடிச்சு அந்த வந்து முதல் இதுல வந்து இந்த பிலாசபி அண்ட் இது இந்த உபனிஷத்து அதுல என்னென்ன சொல்லியிருக்கு. அப்புறம் 2வது வந்து அதோட எக்ஸிஜெட்டிக்கல் அண்ட் பிலசாபிக்கல் அப்ஜெக்ஷன்ஸுக்கு அதெல்லாம் எப்படி சரி பண்றாது அப்படின்னு சொல்லிட்டு, 3வது வந்து சாதனா அல்லது பாத்வே எப்படி பண்ணி இறைவனை அடையிறது, த சுப்ரீம் கோல் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் கடைசி சாப்டர்ல வந்து 2 சாப்டர்ல வந்து வாட் ஆர் இந்த ஐடியல்ஸ் அதெல்லாம் அச்சீவ் பண்றதை பத்தி போட்டு இந்த மாதிரி ரொம்ப இலாபரேட்டா போகிறது இந்த பிரம்மசூத்திரம். இந்த பிரம்மசூத்திரம் இது வந்து பாதராயணர் அப்படிங்கிறவர் வந்து அவர் வந்து இறைவனை நோக்கி தவம் புரிச்சு அவருக்கு கிடைச்சதுனால எழுதுறார் அவரு. இந்த பாதராயணர் தான் வேதவியாசர் அப்படின்னு சொல்லி ஒரு அபிப்பிராயமும் இருக்கு. எப்போ எழுதினாருங்கிறது கண்டே பிடிக்க முடியல. ஆனா இதுக்கு வந்து முதல்ல ஒரு பாஷ்யம் ஒரு விளக்கம் முதல்லாம் கொடுத்தது அப்படின்னு எலாபரேட்டா எழுதினது வந்து ஆதிசங்கர பகவத் பாதார் தான். அவருக்கு அப்புறம் ஒரு 6-7 பேர் பாஸ்கரா அது இது எல்லாம் நிறைய அதை பத்தி எல்லாம் எழுதியிருக்கார். ஆனால் 10வது நூற்றாண்டில் நம்ம பகவத் ராமானுஜர் அவர் வந்து என்ன பண்ணார், இந்த மாதிரி இந்த இதுக்கு வந்து விளக்கம் எல்லாம் எழுதணும்னு சொல்லிட்டு அவரோட கனவுல வந்து சாரதா தேவி காஞ்சி சங்கர மடம் காஷ்மீர்ல இருந்து வந்து அவரோட கனவுல தோன்றி இந்த மாதிரி நீ வந்து இங்கே வா, நான் உனக்கு இந்த இந்த லைப்ரரியில இருக்கிற அவ்வளோத்தையும் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி மறைஞ்சிட்டார். உடனே ராமானுஜர் ஸ்ரீரங்கத்திலேருந்து நம்ம கூரத்தாழ்வார் தான் அவருடைய பிரதம சிஷ்யர். கூரத்தாழ்வாரும் அவரும் 2 பேருமா சேர்ந்து எங்க இருக்கு ஸ்ரீரங்கம், எங்க இருக்கு காஷ்மீருக்கு போயிட்டார். அவர் அங்க வந்து அவர் போறதுக்கு முதல் நாளே எல்லா இந்த சங்கர மடத்தை சேர்ந்த எல்லாரோட கனவுலையும் ஒரே சமயத்துல தோன்றி இந்த மாதிரி இந்த ஆதிசங்கராச்சாரியோட பாஷ்யத்தோட அந்த ஓலை சுவடிகள் எல்லாம் கொடுன்னு சொல்லிட்டு சொல்லி மறைஞ்சிட்டான். அதுக்கப்புறம் பகவான் ராமானுஜரும் கூரத்தாழ்வாரும் வந்தா ஒரு 2 நாள் 3 நாள் 4 நாள் சொல்லிட்டு எழுந்தே இருக்கா. அப்போ வந்து ஒரு சிலர் என்ன பண்ணா புசுன்னு பேசியிருந்தான். அவன் என்ன பேசினாங்கிறது வந்து கூரத்தாழ்வார் காதுல வந்து அவன் சொன்னார், இந்த மாதிரி நம்ம இவரு போற போக்க பார்த்தா இவர் எல்லாரும் சாட்டு போயிடுவார் போல இருக்கு, அதனால நம்ம வந்து இவருக்கு இந்த முக்கியமானதெல்லாம் இன்னும் கொடுக்கணுமா அப்படின்னு பேசியிருந்தா அவர். உடனே இவர் என்ன பண்ணார், சாயந்தரம் சந்தியாவந்தனம் பண்ணும்போது அவர் நம்ம அவரை கூட்டும் நம்ம இந்த மாதிரிலாம் அவர் பேசிக்கிறா, நம்ம இப்பவே நம்ம கிளம்பி போயிடுவோம் அப்படின்றார்.
ஐயோ அப்ப அந்த முக்கியமான அந்த 10-12 ஓலை சுவடி அப்படின்றார். இதோ எடுப்புல கட்டின்னு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறான். ராத்திரி முடிஞ்சது. மறுநாள் காலையில அவ கிளம்பி போயிட்டு இருக்கா. இங்க மறுநாள் காலையில பார்த்தா யாரையும் காணும். என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சேச் பண்ணி இதெல்லாம் பண்றாரு. அப்புறம் வந்து ஒரு நண்பர்களுக்கு மேலதான் அவளுக்கு தெரியறது இந்த முக்கியமான அந்த சுவடிகளோட அந்த மாதிரி ஒரு ராமானுஜரும் கூரத்தாழ்வாரும் போயிட்டாருன்னு சொல்லிட்டு உடனே அவங்க என்ன பண்ணாங்க, ஐயோ அவளை வந்து பிடிக்கணுமே, பிடிக்க முடியாது, ராத்திரியெல்லாம் வேற வந்துடுறது. அதனால ஒரு 3-4 மல்லர்களை கூட்டாங்க. கூட்டு இவாளை பத்தி சொல்லி இது பண்ணி இந்த மாதிரி நீ போய் எப்படியாவது 3-4 நாளைக்குள்ள அவளை பிடிச்சு அவளுக்கும் பிடிங்கிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டார். இந்த இவர்களும் இந்த மல்லர்களும் அன்னைக்கு நைட்டு அப்கோர்ஸ் கிளம்ப முடியல. அதுக்கு அடுத்த நாள் ஒரு பை த டைம் 2-3 days ஆகிடுது. கடைசியில் 4வது நாளும் என்னமோ அந்த மல்லர்கள் ராமானுஜரையும் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு இந்த மாதிரி அவங்க அனுப்பிச்சிருக்காங்க, கொடுங்கோன்னு சொல்லிட்டு அந்த 10-12 வாழைச்சியும் வாங்கிட்டு நாங்க அவாள்கிட்ட கொடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவன் ராமானுஜருக்கு ஒரே சோகமா போயிடுச்சு. என்னடா அது அப்படின்னு. அப்ப கூரத்தாழ்வார் சொன்னார், நீங்க கவலையே பட வேண்டாம் சுவாமி குருநாதா அப்படின்னு. ஏன் அப்படின்னாரு, நான் ஒவ்வொரு நாள் நைட்டும் நீங்க தூங்கினதுக்கு அப்புறம் விளக்கை ஏத்தி இந்த சோடைகள் எல்லாத்தையும் நேத்திக்கு வரைக்கும் வச்சு அவ்வளத்தையும் படிச்சு முடிச்சுட்டேன். அவர் வந்து ஏகச்சந்த கிரகி அவர் கூரத்தாழ்வார். உடனே நான் அவ்வளத்தையும் நான் சொல்றேன் பாருங்க, இந்த முதல் சோழில் இருக்குன்னு சொல்லி கடன்னு சொல்றார். உடனே ரொம்ப சந்தோஷமாயி ராமானுஜர் வந்து கூரத்தாழ்வாரை நினைச்சுட்டு அற்புதம்ப்பா அற்புதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒண்ணு பண்ணுவோம், இங்கேயே உட்காந்து ஒரு 3-4 நாள்ல நான் பாஷ்யத்தை எழுதி முடிச்சிடுறேன் அப்படின்ற. அவர் வந்து என்ன இப்படி சொல்றீங்க, நம்ம மறுபடியும் அவள்கிட்டயா போறதுன்னு. இல்லப்பா 2 விஷயம். ஒண்ணு வந்து அவ கொடுத்ததுனாலதான் இந்த அற்புதமான பாஷ்யத்தை எழுதி முடிச்சது, அதுக்கு நன்றி சொல்லியே ஆகணும். 2வது வந்து ஃபைனிஷ்டு ப்ராடக்ட வந்து அவ வந்து நம்ம அங்க தரணும் அப்படின்னு சொன்னது இல்ல. சரின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் கழிச்சு அவ அங்க போறா. அங்க வந்து அவ பார்த்து சில பேருக்கு சந்தோஷம், சில பேர் வந்து திரிக்கிட்டாங்க. கடைசியில அவர் சொல்றார், இந்த மாதிரி நான் வந்து இந்த பாஷ்யம் எழுதி முடிச்சுட்டேன், நீங்க கொடுத்ததுனால நன்றி, நான் இதை உங்க முன்னாடி அவ்வளோத்தையும் நான் ப்ரெசென்ட் பண்ணணும் உங்க பெர்மிஷனோட. சரின்னு சொல்லிட்டு எல்லாம் கூடி பாருக்க அவர் பாஷ்யம் இந்த பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யத்தை பத்தி அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். அவர் சொல்லி முடிக்கும் போது சாரதா தேவியே அங்க தோன்றினார். எல்லாரும் பிரமிச்சு போய் பார்க்கும்போது சாரதா தேவி சொல்றா, ரொம்ப அற்புதமானது, உனக்கு ஸ்ரீயோட கருணை அவ்வளவு உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எனவே நீ எழுதியிருக்கிய இந்த பாஷ்யம் இதுக்கு ஸ்ரீ பாஷ்யம்னு பேரு அப்படின்னு சொல்லி மறைஞ்சிட்டாங்க. பகவத் ராமானுஜருக்கு வந்து ஒரு பேரு வந்து என்னன்னா பாஷ்யக்காரர்னே பேரு. அவர் ரொம்ப அற்புதமா இதை பத்தி எல்லாம் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் 11வது நூற்றாண்டுல வந்து மாத்வாச்சாரியார், அப்புறம் இன்னும் நிறைய பேர் வந்து எழுதியிருக்கார். இது எதுக்கு இந்த பிரம்மசூத்திர பத்தி இவ்வளவு கொஞ்சம் டீட்டெயிலா உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு பானை சோத்துக்கு அந்த முதல் சூத்திரத்தை மட்டும் பார்ப்போம். அதை கொஞ்சம் எலாபரேட் பண்றேன், டைம் ஆயிட்டு இருக்கு. அந்த முதல் சூத்திரமே என்ன சொல்றது அப்படின்னா, அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாச அப்படின்னு சொல்றது. என்னடா அது, என்ன இதை பத்தி ஒண்ணுமே புரியலையே, கொஞ்சம் இதெல்லாம் பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணா தானே புரியும் இல்லையா அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். அப்கோர்ஸ் உங்கள நிறைய பேருக்கு சம்ஸ்கிருதம்லாம் ரொம்ப நல்லா தெரியும், அதனால உங்களுக்கு எல்லாம் தெரியும். பட் நான் வந்து என்ன மெயினா சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம தமிழை எடுத்திருந்தீங்கன்னா, கல் தோன்றி முன் தோன்றா காலத்தே மூத்த குடி தோன்றிய குடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் குடி, நம்ம தமிழ் மொழி வந்து அதுதான் ஓல்டஸ்ட் இன் த என்டையர் வேர்ல்டு. 10,000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அந்த தமிழ் மொழி தோணியது, அதான் முதல் மொழியே. அதுல வந்து நம்ம வந்து உயிரெழுத்துன்னு ஒரு 12 பாக்குறோம், மெய் எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 18 பாக்குறோம். கச்சட தவிர ஞமன நம்மன எரள வள்ளல அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளியனம் மல்லியனம் இடையினம் சொல்லிட்டு எல்லாம் பாக்குறோம். அதோட கூட்டெழுத்து உயிர்மை எழுத்து எல்லாம். சம்ஸ்கிருதத்துல வந்து மொத்தம் 52 எழுத்து இருக்கு, உயிரெழுத்தும் மெய் எழுத்தும் மட்டும், அதோட தொகுதிகள் தான். அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த வல்லினம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அது 4ஆ இருக்கு. க க க க அப்படின்னு. வாய்ஸ் ஸ்டாப்ஸ், வாய்ஸ்லெஸ் ஸ்டாப்ஸ், வாய்ஸ் அஸ்பிரேட், வாய்ஸ்லெஸ் அஸ்பிரேட் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி டீடைல்ஸ் எல்லாம் உள்ள போக விரும்பல. சாதாரணமா வந்து நீங்க பாத்தீங்கன்னா சில சம்ஸ்கிருத இதுல எழுதியிருக்கிறத பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 2, 3 அல்லது 4ன்னு போட்டிருப்பாங்க. அதாவது க அப்படிங்கிறது அப்படி இருக்கும், க அப்படிங்கிறதுக்கு வந்து 2ன்னு கீழே சின்னதா போட்டிருப்பாங்க. அதே மாதிரி க அப்படிங்கிறது க அப்படிங்கும் போது 4ன்னு போட்டிருப்பாங்க. இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதை வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுட்டு
அதுக்கப்புறம் வந்து சில எழுத்துக்கள்லாம் அல்லது வார்த்தைகள் எல்லாம் 2 விதமான 3 விதமான பொருள் எல்லாம் வேற தரும். இப்ப பகவான் சொல்றார் அவரோட வேதத்தை பத்தி, அவர் இந்த சீக்ரெட் ஆஃப் வேதாங்கிறத பத்தும் போது கோ அப்படின்னு எழுதிட்டீங்கன்னா அது பசுவையும் குறிக்கும், கோலோகம்னு எழுதும்போது ஒளியையும் குறிக்கும். அப்படின்னா கோ அப்படிங்கிறது ஒளி அப்படிங்கிறதும் லைட்டு, கோ அப்படின்னா பசுவும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் இந்த அதிதி அப்படின்னு சொல்லி எடுத்துட்டீங்கன்னா முதல் தா மூணாவது 2வது தா, ஆனா அது வந்து த டிவைன் கிரியாட்ரிக்ஸ் அப்படிங்கறத குறிக்கும் அதிதின்னு. அதே இது திதி அப்படின்னு சொன்னோம்னா திதி பார்க்காம வர்ற 4 நட்சத்திரம் சொல்லுவோம் பாருங்க. அந்த 4 நட்சத்திரம் அப்படிங்கிறது இந்த திதி அப்படின்னு சொல்றது நட்சத்திரங்கிறது. பர்த்டே வந்து நட்சத்திரத்துல கொண்டாடுவோம். திதி அப்படிங்கிறது வந்து கிருஷ்ணபக்ஷமா சுக்லபக்ஷமா பிரதமையா என்னன்னு சொல்லிட்டு அப்பா அம்மாவோட தேவசம் அல்லது திதி கொடுக்கறது அப்படிங்கிறது. இதுல வந்து அதிதி அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து கெஸ்ட குறிக்கும். ஏன்னா 4 நட்சத்திரம் பார்க்காம திதி பார்க்காம வரவாள் அப்படிங்கிறது. அதனாலதான் வந்து உபனிஷதனே என்ன சொல்றது, மாத்ரு தேவோபவ பித்ரு தேவோபவ ஆச்சாரிய தேவோபவன் அதிதி தேவோபவன் அவளுக்கு தான் டாப் இதை கொடுத்துருக்கிறது. இதே மாதிரி இந்த கூட்டெழுத்துல வர்றவங்க இல்லையா, இதை கொஞ்சம் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டு இப்ப 3 வேர்ட்ஸ் இருக்கு. முதல் இது என்ன அப்படின்னு என்ன, அதாதோ அப்படின்னு. அதுல வந்து அத அப்படிங்கிறது வந்து 2வது த, அதோ அப்படிங்கிறது வந்து முதல் த, நடுவுல வந்து ஆங்கிறது மறைஞ்சு போயிடுச்சு. சோ அப்படி பார்க்கும்போது அதாதோ அப்படின்னா சங்கராச்சாரியார் வந்து முதல் வந்து அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா நவ் அப்படின்னு சொல்றார். 2வது வந்து தேர்ஃபோர் அப்படின்றார். அதாதோ அப்படின்னா நவ் அண்ட் தேர்ஃபோர் அப்படிங்கிற மாதிரி அவரோட இதை கொடுத்திருக்கார். ஆனா நம்ம பகவத் ராமானுஜரும் சரி, அவர் மாத்வாச்சாரியா அவாலும் சரி வந்து அவ முதல்ல வந்து தேர்ஃபோர்னு எடுத்துக்கணும், 2வது வந்து நவ்னு எடுத்துக்கணும், தேர்ஃபோர் அண்ட் நவ் அப்படின்னா அதுக்கான மீமாம்சம் அதுன்னு சொல்லி கொடுக்குறான். சோ டு put in a nutshell, அதாதோ அப்படின்னா என்ன அர்த்தம், நவ் அண்ட் தேர்ஃபோர்னு அர்த்தம். அப்புறம் 2வது எழுதுங்க. 2வது வந்து பிரம்ம அப்படின்னு. 4வது பா, அதுல ஒரு பாதி, அப்புறம் ர, அப்புறம் இஹ், ஹா இல்ல இஹ், அப்புறம் ம. அப்போ பிரம்ம அப்படின்னா என்ன அப்படின்னா பகவான் ரொம்ப அற்புதமா சாவித்திரியில அப்படி எழுதுவார், த அப்சல்யூட் பெர்ஃபெக்ட் அலோன் அப்படின்னு சொல்லிட்டு 3 இடத்துல அப்படியே அழகா எழுதிட்டே போவார். ஐ திங்க் 61வது பக்கமோ என்னமோ. அந்த மாதிரி படைப்பவன் பிரம்மன், காப்பவன் விஷ்ணு, அழிப்பவன் ருத்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய சகுனத்தை பத்தி, சகுனமா இருக்கக்கூடிய பிரம்மத்தை பத்தி சொல்றது இல்ல அது. இது வந்து பிரம்ம அப்படின்னு சொல்லிட்டு நிர்குணமா இருக்கிறது அப்படிங்கிறத பத்தி சொல்றது பிரம்மங்கிறது. அதை வந்து பகவான் ஒரு இடத்துல ரொம்ப அற்புதமா சொல்றார், சச்சிதானந்தம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி சத்து தூய இருப்பு எக்ஸிஸ்டன்ஸ், பியூர் எக்ஸிஸ்டன்ஸ், சித்து அப்படின்னா தபஸ் அல்லது கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸ் அல்லது ஃபோர்ஸ், அப்புறம் ஆனந்த அப்படிங்கிறது பிளிஸ் டிலைட் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றார். அது நம்ம மனித முறைக்கு பிரிச்சு தான் பறக்கும். அதனால 3 ஒன்னா சேர்ந்து நம்மளால தெரியவே தெரியாது அப்படின்னு பகவான் சொல்றார். சோ அந்த பிரம்ம அப்படிங்கிறது அதுதான் ஒரு வேதத்திலேயே மிக உயர்ந்த பகுதியான புருஷ சுத்தம். 24 சூக்தங்கள், அதுல இந்த புருஷ சுத்தம் தான் உயர்ந்தது. அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த புருஷோத்தமனை பத்தி, இந்த சுப்ரீம் இதை பத்தி ரொம்ப அழகா சொல்லிட்டு போகும், நிறைய சொல்லிட்டே போகும். ஆக இந்த பிரம்ம அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம்னா தட் டிவைன் தியாட்ரிக்ஸ், த டிவைன், எல்லாத்துக்கும் மேல இருக்கக்கூடிய அப்சல்யூட் பரம்பொருள் டிவைன், அதை பத்தி குறிக்கிறது. அப்புறம் ஜிக்ஞாச அப்படிங்கிறது, அதை பத்தி சொல்லணும்னா பகவான் கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனை பார்த்து கேட்கா, ஏ யதா மாம் பிரபஞ்சே தாம் தர்சே பஜாமியகம் அப்படின்றார். அப்படின்னு என்னன்னா யார் என்கிட்ட என்ன கேட்கிறாரோ அதை நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறார். இதை நமது கண்ணதாசன் ரொம்ப அழகா ஒரு பழைய ராமுங்கிற படத்துல சொல்லியிருக்கிறார். இந்த மாதிரி வந்து கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான், ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான் அப்படின்னு பல்லவி அனுபல்லவி எழுதிட்டு முதல் சரணத்திலேயே ரொம்ப அழகா சொல்லுவார், கேட்டவர்க்கு கேட்டபடி கண்ணன் வந்தான் அப்படின்னு. சோ யோ யதா மாம் பிரபந்தே தாம் சதைவ பஜாமகம் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் கொடுக்கும் போது 4 விதமான பக்தர்களை பத்தி சொல்றான். அதுல முதல் பக்தன் யாரு, ஏழை கண்ணீரை கண்டதுன்னு சொன்னார் இல்லையா, அவனுக்கு ஆர்த்தன் பேர். ரோட்டி கப்படா ஒரு மக்கான், சாப்பிடுறதுக்கு சோறு இல்ல, ரொட்டி இல்ல, உடுக்கிறதுக்கு தொடை இல்ல, கப்படா மக்கான், இருக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு. அவன் பேர் ஆர்த்தன். கிருஷ்ணர் சொல்றார், நான் அவனுக்கு அதை நான் கொடுக்குறேன் அப்படின்றார்.
அப்புறம் ரெண்டாவதா இருக்கிறவன் அர்த்தார்த்தன், அவனும் அர்த்தன் தான். ஆனா இவன் வந்து வேர் வித் ஆல் ஆஃப் தி லைஃப்லாம் அவனுக்கு இருக்கு, ஓரளவுக்கு வந்துட்டான். இனிமே இவனுக்கு வேணுங்கிறது லக்ஸுரி. நான் ஒரு பிளாட்ல இருக்கேன், நான் ஒரு கிரேட்டட் அபார்ட்மெண்ட்ல தனி பில்டிங் வாங்கணும், அப்புறம் நானே ஒரு இதுதான் கட்டணும், நான் பைக் இருக்கேன் இப்ப கார் வாங்கணும், அதுல கைப்ல லேட்டஸ்ட் கார் வாங்கணும். இந்த மாதிரி லக்ஸுரிஸ் ஆஃப் த லைஃப பத்தி கேட்டு இருக்கிறவன் ரெண்டாவது ஆர்த்தன், அர்த்தார்த்தன். மூணாவது பத்தி பார்க்கும்போது எம்பி பண்டிட்ஜி அவர் வந்து ஒரு கட்டுரையில எழுதினது. அவர் சொல்றார், 19ஆம் செஞ்சுரியில மகாராஷ்டிரால ஒரு அற்புதமான ஒரு மகான் இருந்தார், சீயர் இருந்தார், சேஜ் இருந்தார். அவர் வந்து யார் யார் அவர் வந்து கேட்டாலும் என்ன கேட்டாலும் அவர் அதுக்கு அவளுக்கு கொடுத்து அது நடந்துடும் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் அதை பார்த்துட்டு அவரோட பிரதம சிஷ்யர் அவரை பார்த்து கேட்டார், பகவானே நீங்க கேட்கிறவெல்லாம் இந்த மாதிரி இதெல்லாம் தான் கேட்கிறா, யாரும் கடவுளை பத்தியோ ஆன்மீகத்தை பத்தி கேட்கவே இல்லையேங்கிறார். அப்ப அவர் சிரிச்சுட்டே சொல்றார், இறைவனுக்கு ரொட்டியில் வடிவமாக இறைவன் வருகிறான்னு சொல்லிட்டு எவ்வளவு நாள் தான் அவ எல்லாம் கிடைச்சி விடுத்துன்னு அதுக்கப்புறம் யோசிக்க மாட்டாளா அப்படின்னு சொல்றார். அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வந்து அந்த லௌகீகமாலேருந்து ஆன்மீகத்துக்கு போகணும் அப்படிங்கிறவன் இல்லையா, அவனுக்கு ஜிக்ஞாசுன்னு பேர். பகவான் நம்ம எம்பி பண்டிட் வந்து அந்த 19ஆவது நூற்றாண்டை சேர்ந்த அந்த மகான் ஷீரடி சாய்பாபா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டுரையில எழுதியிருக்கார். அப்போ ஜிக்ஞாசுங்கிறவன் மூணாவது. அவன் வந்து என்ன கேட்கறான் அப்படின்னா இறைவனை பற்றி ஞானம் வேணும்னு கேட்கறான். அப்புறம் நாலாவது ஞானி, அது போனதரையே பார்த்துட்டோம். பகவான் வந்து கிருஷ்ணர் வந்து எப்படி வந்து யார் யாரு பகுனாம் ஜென்மானந்தே மா பிரபந்தியந்தே வாசுதேவ சர்வமிதி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாவற்றையும் யாரு வாசுதேவன்னு பாக்குறானோ அந்த பக்தன் தான் ஞானி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி, இப்போ யதாத்தோ அதாத்தோ அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாச அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரம்மசூத்திரம் ஆரம்பிச்சு வச்சு பயங்கரமா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே போறது. நம்ம இப்ப பகவான் ஸ்ரீ அரவிந்தர்கிட்ட வந்துருவோம். அவர் எப்படி இதை ஹேண்டில் பண்ணி எப்படி நமக்கு நம்ம விவிக்கிறார் பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது சார் சொன்னாரு, 111 வருஷத்துக்கு முன்னாடி இதே நாள்ல 2 பெரிய அவதாரங்களும் என் பின்னாடி பார்த்துட்டு இருப்பேன், அந்த 2 அவதாரம் முதல் முறைமையாக சந்திக்கிட்டார் அப்படின்னு. சோ அந்த நாளைக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பல நாட்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாளை போல சாயந்தரம் 3 மணிக்கு பால் ரிஷட கூப்பிட்டு அன்னை வந்து பகவானை பார்க்க வருவா. டீ போட்டு கொடுப்பாங்க, 3 பேரும் டீ சாப்பிடுவாங்க. முதல்ல இவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு அப்புறம் 3லேருந்து சாயங்காலம் பொழுது சாயிற வரைக்கும் 6 மணி வரைக்கும் ஆன்மீக விஷயம் மற்றது எல்லாம் அழகமா பேசிட்டு இருப்பார் 2 பேரும், பகவானும் பால் ரிஷரும். அப்ப பால் ரிஷர் வந்து சொன்னார், இந்த உலகத்தை வந்து ஏன் படைச்சான் இறைவன், அதை ஹிஸ் வில் அப்படின்னு கேட்டார். பகவான் சிரிச்சுட்டே சொன்னார், நோ இட் இஸ் ஹிஸ் பிளே அப்படின்னாரு. வாட் யூ மீன் பை பிளே அப்படின்னு கேட்டார். அதுக்கப்புறம் பகவான் வந்து பல நாட்களுக்கு சொல்றார், சர்வம் கலிவிதம் பிரம்ம தஜ்ஜலானிதே சாந்த உபாசிதே அப்படின்னு சொல்லிட்டு, கலு இதம், கலுன்னு நிச்சயமாக, இதம் சர்வம் இங்கு காணப்படும் அனைத்தும், தஜ்ஜலான், தஜ்ஜலான்னு ஒன் ஹூ கிரியேட்ஸ் அஸ், ஒன் ஹூ டேக்ஸ் பேக் அஸ், ஒன் இன் பிட்வீன் தட் டேக்ஸ் கேர் ஆஃப் அஸ், அவர் தான் தஜ்ஜலான் அப்படின்னு. அந்த தஜ்ஜலான்கிற இறைவனை சாந்த உபாசித்தே, சாந்தமாக யோசி. அப்படி யோசிக்கும் போது போக 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 உங்களுக்கு வந்து இறைவன் இந்த உலகத்தை படைத்தது தான் விளையாடுவதற்காகவே அப்படின்னு வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பேற்பட்ட இறைவனை வந்து நாம சரணடைந்தால் எல்லாமே அடையலாம். இந்த மாதிரி பேசின்னு போகிறார் நம்ம கவி அரசர் கம்பர். ரொம்ப அழகா முதல் செய்தியிலேயே சொல்லிட்டார், உலகம் யாவையும் தாம் உளவாக்களும் நீக்கலும் நீங்கிலா அழகிலா உலகத்துடையவர் எவன் அன்னரவர்க்கே சரணடைகிறது. இந்த உலகத்தை வந்து அவனுடைய அழகில்லாத விளையாட்டு தானே, அவரை சரணடைகிறோன்னு காப்பு செயல் பண்ணார் பகவான். இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போக போக ஒரு நாள் வந்து அவர் கேட்கிறார், பால் ரிஷர் கேட்கிறார், இவ்வளவு விஷயம்லாம் நீங்க சொல்றீங்களே, இந்த மனித சமுதாயமே ஜெய 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 ஜெயன்னு வந்துருமே, சோ இதெல்லாம் வந்து மத்த வாழ்க்கை கிடைக்கிறது தாண்டி நீங்க வரப்போற ஆகஸ்ட் 15 உங்க பர்த்டேயும் போது ஏன் இங்கிலீஷ்ல ஒரு மாதாந்திர சஞ்சிகை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு கேட்கிறார். கதாஸ்துன்னு சொல்லிட்டார் பகவான். சொன்னதுனால நமக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, ஆகஸ்ட் 15 பகவானோட பர்த்டே 1914 ஆரம்பிச்சு 77 இதழ்களுக்கு பகவான் ஆர்யா அப்படிங்கிற அற்புதமான இதழை கொண்டு வந்தார். 77 இதழ். என்ன பியூட்டி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 2 பஞ்ச கல்யாணி குதிரை, ஒரு குதிரை வெள்ளை வெள்ளேன்னு இருக்கு,
இன்னொரு குதிரை தங்க நிறத்துல இருக்கு. சோ இந்த 2 குதிரையும் ஒரே சமயத்துல ஓட்டுறார் பகவான். அது எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து லைஃப் டிவைன் 66 பக்கம் 64 பக்கம் அப்படின்னு வச்சுக்கோங்க ஒவ்வொரு ஆரியாவும். அதுல முதல் 32 33 பக்கத்துல லைஃப் டிவைனை பத்தி எழுதுறாரு. அடுத்த 32 34 பக்கத்துல வந்து சிந்தசிஸ் ஆஃப் யோகாவை பத்தி எழுதுறார். ஒரே சமயத்துல லைஃப் டிவைன் சிந்தசிஸ் ஆஃப் யோகான். அப்படி இந்த லைஃப் டிவைனை எழுதும் போதே ஆரம்பத்திலேயே என்ன சொல்லிட்டார் ஹியூமன் அஸ்பிரேஷன்ல, இந்த பிரம்மசூத்திரத்துல எழுதியிருக்கு பாருங்க, அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா அப்படின்னு சொல்லிட்டு, therefore the inquiry about the divine started அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி அந்த முதல் அத்தியாயத்திலே அவர் சொல்றார், எப்பொழுது மனிதன் சிந்திக்க ஆரம்பிச்சு இது பண்ணானோ அப்பவே அவன் இறைவன் இருக்கிறானா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சு அதை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டான். அது என்றென்றும் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு எழுத ஆரம்பிச்சுட்டு, அப்படி பியூட்டிஃபுல்லா அந்த ஹியூமன் அஸ்பிரேஷன்ல இருந்து ஆரம்பிச்சு 2 புக்கா இது பண்ணார். பின்னாடி அதை ஃபுல்லா திருத்தி நமக்கு லைஃப் டிவைன் நம்ம முன்னாடி எப்படி வந்து நாம் தெய்வீக வாழ்க்கையை இங்கேயே இகபவதி நாம் இங்கேயே வாழ முடியும் அப்படிங்கிறத வந்து லைஃப் டிவைன்ல ரொம்ப அற்புதமா எடுத்துட்டு போறார். அதே மாதிரி அந்த இன்னொரு பஞ்சகல்யாணி குதிரை சிந்தசிஸ் ஆஃப் யோகா, அதுல முதல் சாப்டரே ரொம்ப அழகா சொல்றார், லைஃப் அண்ட் யோகா, வாழ்வும் யோகமும் சொல்லிட்டு, அப்படி அந்த யோகம்னா வாழ்வுன்னா என்ன, யோகம்னா என்னன்னு சொல்லிட்டு சுவாமி விவேகானந்தரை குறிப்பிட்டு சொல்றார். சுவாமி விவேகானந்தர் வந்து யோகா அப்படிங்கிறது பல வாழ்க்கைகளை ஒரே வாழ்க்கைகளை, அல்லது ஒரே வாழ்க்கையில பல ஆண்டுகளை சில ஆண்டுகளா, அல்லது சில ஆண்டுகளை சில மாதங்களாக சுருக்குவதுன்னு அவர் போட்டிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் எழுதுறார். அவரு அப்படி பார்க்க போகும்போது சுவாமி விவேகானந்தர் வந்து 36 வயசுல தன்னுடைய பிரதம சிஷ்யரை கூப்பிட்டு சொன்னார், பா இன்னும் நான் 3 வருஷம் தான் இருப்பேன், 39 வருஷத்துக்கு மேல நான் இருக்க மாட்டேன்றார். அவர் திக்கிச்சு போயிட்டார். என்ன சுவாமி இப்படி சொல்றீங்க சுவாமி அப்படின்னு கேட்டார். சொன்னாரு, அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் நான் சொன்னேன்னு உனக்கு தெரியாது, உனக்கு புரியாது அப்படின்றார். அவரு திருப்பி திருப்பி கேட்டபோது அவர் சொன்னாரு, இல்லப்பா தேர் ஆர் மெனி, என்னோட கான்சியஸ்னஸ் அட் வேரியஸ் ஸ்டேஜஸ் பரவிண்டே போறது, அதனால ஒரு ஸ்டேஜ்ல வரும்போது திஸ் ஹியூமன் பாடி கேனாட் ஹோல்ட் இட் அப்படின்னு சொல்லிட்டு 39 வயசுல அவரு பிராப்தி அடைந்துட்டார் அவர் சுவாமி விவேகானந்தா. அதே மாதிரிதான் நம்ம மகாகவி பாரதியாரும் 39 வருஷம் தான் வாழ்ந்தார். ஆதிசங்கர பகத்பாதால் வந்து 33 வருஷம் இருந்தார். நம்மாழ்வார் வந்து 32 வருஷம் தான் இருந்தார். சோ பகவான் வந்து இந்த மாதிரி யோகா அப்படிங்கிறத பத்தி சொல்லிட்டு அது முடிக்கும் போது ரொம்ப அற்புதமா எழுதுறார். ஆல் லைஃப் இஸ் யோகா, வாழ்வனைத்துமே யோகம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கர்ம யோகம், ஞான யோகம், தந்த யோகம் எல்லாத்தையும் இது பண்ணி ரொம்ப அற்புதமா எழுதுறார். ஆக புட் இட் இன் நட்ஷெல், நம்ம பிரம்மசூத்திரத்துல இருக்கக்கூடிய அவ்வளவு ஸ்லோகத்தையும் ஆதி சங்கராச்சாரியை வச்சு படிக்கிறோமோ, இல்ல பகவத் ராமானுஜர் பாஷ்யக்காரரை வச்சு படிக்கிறோமோ, இல்ல மாத்வாச்சாரியரை வச்சு படிக்கிறோமோ, அது என்னவோ அதெல்லாம் நமக்கு வேண்டாம் சுவாமி, அப்படியே ஓரம் கட்டிடுங்கோ. நம்ம பகவானோட லைஃப் டிவைனையும் சிந்தசிஸ் ஆஃப் யோகாவையும் எடுத்துட்டா போறோம். இது 2ஐயும் ஃபுல்லா படிச்சாலே நம்ம அவ்வளவும் இறைவாழ்வு வாங்கலாம். சோ இப்போ 2வது திரைய போவோம். 2வது உபனிஷத். இப்போ உபனிஷத் அதாவது ஏற்கனவே 2-3 முறை பார்த்திருக்கோம். இந்த வேத கால ரிஷிகள்லாம் என்ன பண்ணா, தபஸ் கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறார் அரவிந்தர். அவ பண்ண தபஸ்னால இந்த ஹியூமன் கான்சியஸ்னஸே அப்படியே எலிவேட் பண்ணிட்டே போய் த ஹையஸ்ட் கான்சியஸ்னஸ் ஆஃப் டிவைன் கான்சியஸை டச் பண்ணா, அப்போ இறைவன் அவளோட தபஸுக்கு மகிழ்ந்து போய் தான் யார் அப்படிங்கிறத கேட்டா. சொன்னா இவ காதுனால கேட்டா, அது பரம்பரையா வந்தது. அதுதான் ஸ்ருதி அப்படின்னா காதுனால இறைவன் சொன்னதை இவா கேட்டது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸ்மிருதின்னா அதை வந்து வழி வழியா பரம்பரையா கொடுத்து ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து 4ஆ பிரிச்சார் வேதவியாசர். அதனாலதான் அவருக்கு வியாசருக்கு வேத வியாசர்னே பேரு. இந்த வேத வியாசர் வந்து முதல் என்ன பண்ணார், மந்திரங்கள். அடுத்தது பிராமணம், எந்தெந்த மந்திரங்களை எப்பப்போ எந்த பங்கனுக்கு சொல்றது அப்படிங்கிறது பிராமணம். அதனால இந்த முதல் 2க்கும் கர்மகாண்டம்னு பேரு. அடுத்தது ஆரண்யகம், காட்டுக்குள்ள போய் இதோட தீவிரமான மணிகள் எல்லாத்தையும் பாக்குறது ஆரண்யகம், ஆரண்யத்துக்கு போய். அடுத்தது வந்து உபனிஷதம். ஆக ஆரண்யகமும் உபனிஷதமும் சேர்ந்து அவைகள் வந்து என்ன நமக்கு ஞானத்தை கொடுக்கறதுனால ஞான காண்டங்கள் பேர். கர்மகாண்டம், ஞான காண்டம். அதுல வந்து இந்த
வெறும் 12 ஸ்லோகம் மட்டும் இருக்கக்கூடிய ஸ்மாலஸ்ட் இருக்கு. தட் இஸ் மாண்டூக்கிய உபநிஷதம் அப்படின்னு சொல்றது. அது வந்து அகர உகர முகரம் அப்படி கம்ப்ளீட்டா அதை பத்திலாம் ரொம்ப அழகா வாட் ஆர் த ஸ்டேஜஸ் வி ஆர் லிவிங் இன் ஈச் ஸ்டேஜ் ஹூ வி ஆர் அப்படின்னு சொல்லி அப்படியே வச்சுட்டே போகும். 12 ஸ்லோகத்துல இறைவனை பத்தி சொல்லுது. உபநிஷதம் அப்படின்னா இறைவன் அருகில் கொண்டு செல்வது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய இது அப்படின்னு சொல்லி எடுத்துட்டீங்கன்னா மிக பிரம்மாண்டமானது வந்து பிரகதாரண்ய உபசயம். சோ பிரகதாரண்ய உபசதகம் அதுல வந்து 525 ஸ்லோகங்கள் இருக்கு, 8 காண்டங்கள் இருக்கு, எல்லாமே போட்டிருக்கு. ரெண்டே விஷயம், ஒரு விஷயம் வந்து அதுல வந்து அவ்யாரோக மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அசத்தோமா சத்கமய தபசோமா ஜோதிர்கமய மிருத்யோமா அமிர்தம் கமய அப்படின்னு சொல்லிட்டு ஆல்வேஸ் ஒளி மிகுந்த மாதை அப்படின்னு மதர் வந்து எழுதியிருக்கிற புஸ்தகம் ரொம்ப அற்புதமான புஸ்தகம். சோ அந்த அது போறது அவ்யாரோக மந்திரம் வந்து அதுல வந்தது. அகம் பிரம்மாஸ்மி இந்த 4 வாக்கியங்கள் இதுலயும் வந்திருக்கு. இன்னும் நிறைய பேசின்னு போக வேண்டாம், நம்ம பகவான்கிட்ட வந்துடுவோம். நம்ம பகவான் வந்து ஈஷா உபனிஷதம் கேன உபனிஷதம் ரெண்டுக்கும் பிரம்மாண்டமா ரொம்ப அழகா எழுதிட்டு மேல ஒரு 6 உபனிஷதங்களுக்கு வந்து டிரான்ஸ்லிட்டரேஷன் அண்ட் டிரான்ஸ்லேஷன். டிரான்ஸ்லிட்டேஷன் சம்ஸ்கிருதத்துல என்ன இருக்கோ அதே மாதிரி இங்கிலீஷ்ல எழுதிட்டு அதுக்கப்புறம் டிரான்ஸ்லேஷன் இன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி. ஆக பகவான் வந்து ரொம்ப அற்புதமா இந்த மாதிரி ஈஷா உபனிஷதம் கேன உபனிஷதம் அதுக்கப்புறம் எல்லாம் அப்படின்னு அந்த 8 வருஷம் 9 வருஷத்துல எக்கச்சக்கமா எழுதியிருக்கிறாரு. பரோடால இருக்கும்போது அதை பத்தி இந்த பிலாசபி ஆர் உபனிஷதம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலயும் வருது. அதுவும் இந்த கேன உபனிஷதம் இருக்கு பாருங்க, அதுக்கு பகவான் எழுதும்போது ஒரு இடத்துல ரொம்ப அழகா சொல்லுவாரு. அதாவது பகவான் வந்து என்ன சொல்றாரு நஷ்யல் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பகவான் சொல்றார் பக்தன் வந்து அவன் வந்து பகவான் வந்து இறைவன் மேல நம்பிக்கை இருக்கிறதுனால பகவானை பாக்குறான் ஃபெய்த். ஞானி அப்படிங்கிற வந்து தன்னுடைய அனுபவத்தினால அவன் பாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ரொம்ப உஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு கேன உபனிஷத்துக்கு பகவான் எழுதினது இந்த ஈஷா உபனிஷத்துக்கு எழுதினது நிறைய எக்கச்சக்கமா எழுதியிருக்கார். டைம் இல்லாததுனால பகவான் சொல்ற ஒரே ஒரு இதை மட்டும் நான் படிச்சுட்டு 3வது திரயத்துக்கு போயிடுவோம். பகவான் ஸ்ரீ அரவிந்தோ சேஸ் the Vedas are justly called Shruti or revelation. Of these, the Rik, Yajur, Sama, Atharvanam are the fertilizing rain. எப்படி ரெயின் விழுந்தாதான் அது வந்து செடிகள்லாம் வளரும் இல்லையா, அதனால ரெயின் இஸ் அ ஃபெர்டிலைசிங் ரன். நீரின்றி அதாவது உலகு இல்லையா. பகவான் சொல்றார் இந்த ரிக்கு யஜுர் சாம அதர்வனம் அதுதான் ஃபெர்டிலைசிங் ரைன் which gave the plant of truth nourishment and made it grow. So சத்தியம் அப்படிங்கிறத வளர வைச்சது இந்த நாளும் ஃபெர்டிலைசிங் ரெயினா இருந்துண்டு. அடுத்தது மந்திரம், அதாவது முதல்ல. 2வது வந்து பிராமணம். The Brahmanas are the forest in which this plant is found அப்படின்றார். அடுத்தது ஆரண்யகாஸ் are the soil in which this plant சத்தியம் grows அப்படின்னு சொல்லிட்டு உபனிஷத்துக்கு ரொம்ப அழகா வர. The Upanishads are the plant itself, roots, stalk, leaves, calyx, petals, and the flower, which manifests itself once and forever as the great saying Soham. அதாவது நம்ம சர்க்குணம் நிர்குணம் பார்த்தோம். இந்த நிர்குணமா இருக்கிற வந்து இறைவனை வந்து சஹ அப்படின்னு சொல்றது. சோ அகம், அகம்னா நானு. சோ அகமஸ்மி இன்னும் என்னெல்லாமும் இருக்கு இல்லையா. இதுல பகவான் இங்க குறிக்கிற வந்து சோ அகம் சொல்லிட்டு பக்கத்துல ஐ ஆம் ஹி அப்படின்னு ஐ கேபிட்டல் போட்டு ஆம் போட்டு ஹி கேபிட்டல் போட்டுட்டு which is the culmination of the Upanishads அப்படின்னு சொல்லிட்டு உபனிஷத்ஸ பத்தி இந்த சோ அகம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதை வந்து சொல்லி இது பண்ணி அவரோட கலெக்டட் ஒர்க்ஸ் ஆஃப் ஸ்ரீ அரவிந்தோல 17வது தொகுதியில 102வது பக்கத்துல ரொம்ப அற்புதமா விவரிக்கிறார். இன்னும் ஆக்சுவலா வந்து உபனிஷத்தை பத்தி பகவான் புரியதெல்லாம் எக்கச்சக்கமா இருக்கு, டைமா ஆயின்னு இருக்கு. அதனால நான் ஐ ஹாவ் டு ஹஷ் அப். ஏன்னா இந்த 3வது பகவத்கீதை அதை பத்தியும் நிறைய போனதரையே பார்த்துட்டோம் அப்படிங்கிறதுனால
என்னுடைய குருநாதர் திரு என் ராஜகோபால் அவர்கள், அவருடைய குருநாதர் திரு MP பண்டிட் அவர்கள், அவருடைய குருநாதர் பிரம்மஸ்ரீ மயிலை தாவே கபாலி சாஸ்திரார் அவர்கள், அவரோட குருநாதர் காவியகாந்த மகாகாண்டகன், அவரோட உமா சகசிரம்ங்கிற நூலை பார்த்துட்டு தான் பகவான் வந்து திலீப் குமார் ராய அனுப்பிச்சு அவரை வந்து காவியகாந்த கணபதியை என்னோட இந்த ஆகஸ்ட் 15 வர சொல்லுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தாரு அப்படின்லாம் உங்களுக்கு தெரியும். அவரோட குருநாதர் பகவான் ரமண ரிஷி, அவர் ஒரு சுயம்பு. இப்போ இந்த குரு பரம்பரையை சொல்லிட்டு எப்படி வந்து இந்த பகவத்கீதையை வந்து பகவான் என்னுடைய குருநாதர் ராஜகோபால் அவர்கள் சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, ஒரு இதுல வந்து கலியுகத்துல பிறந்தவர் நம்ம பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அவதாரம்னு கீழே இறங்கி வர்றதுன்னு சொல்லிட்டு, அந்த கலியுகத்துல பிறந்த நம்ம பகவான் அவதார் இதுக்கு முந்தின துவாபர யுகத்துல பிறக்கும் பொழுது இந்த பகவத்கீதையை 700 ஸ்லோகங்களை எல்லாம் சொல்லிட்டு, ஆனால் he has never mentioned about the supreme creatrix அப்படின்னு சொல்லிட்டு அதை சரி பண்றதுக்காண்டியே பகவான் ஸ்ரீ அரவிந்தர் இந்த கலியுகத்துல 50 வருஷத்துக்கு குறையாம எழுதின மகா அற்புதமான காவியம் சாவித்ரி என்னும் மகா காவியம் அப்படின்னு சொல்றார். சாவித்ரி என்னும் மகா காவியத்தை 1904 பரோடால ஆரம்பிச்சார். 1913 பாண்டிச்சேரியில முடிச்சார். அப்படி முடிக்கும் போது அதுல 3 புஸ்தகம் தான். இந்த உலகிற்கு அப்பால் மீண்டும் புவியில் அப்படின்னு சொல்லிட்டு 3 புஸ்தகம் தான் இருந்தது. ஆனால் 1914 நம்ம பார்த்த மாதிரி அன்னை வந்துட்டார், அன்னையும் மறைவான்னு பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் பகவான் அப்படி ஜேன்னு ஏத்திட்டு போய் 1950 பிப்ரவரி வரைக்கும் ஒரு அற்புதமான மகா காவியமாக சாவித்ரி என்று நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய ஆன்மீக அனுபவங்கள் அவ்வளவும் அதுல இறக்கி இருக்கிறார் பகவான். சாவித்திரிய பட்டி மட்டும் எவ்வளவோ சொல்லலாம் இல்லையா? 23,867 12 புஸ்தகங்கள் எல்லாம் பகவான் தன்னுடைய ஆன்மீக அனுபவங்கள் அவ்வளோத்தையும் அதுல இருக்காரு இல்லையா? அதை பத்தி அவரோட ஒரு கொட்டேஷனை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். சாவித்ரி ஒரு அற்புத படைப்பு. பகவான் சொல்றார், வேதத்திலும் வைணவ இலக்கியங்களிலும் அவிருத்தி திரும்ப திரும்ப சொல்லும் உத்தியை நான் பயன்படுத்தியுள்ளேன் சாவித்ரியின் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு உதாரணமா அவர் சொல்றார், இந்த முதல் 2 புஸ்தகம் இந்த சிம்பிள் டான் ஆரம்பிச்சு இட் வாஸ் த டே பிஃபோர் த காட்ஸ் அவேக் அப்படின்னு ஆரம்பிக்கிறா பாருங்க. காரில் கடவுளர் தோன்றாத காரில் போததுன்னு ஆரம்பிக்கிறார் இல்லையா? அந்த 2 பேஜ்ல இந்த சிம்பிள் டான் அப்படிங்கறத பத்தி எவ்வளவு அற்புதமா பகவான் சொல்லியிருக்காங்க. வாசிச்சுட்டு முடிச்சிடுவேன். ஆஸ் டு த சக்சஷன் திரும்பி சொல்றார் அவிருத்தின்னு சொல்லிட்டு, I may say that rapid transitions from one image to another are a constant feature in Savitri, as in most mystic poetry. I am not here building a long, sustained single picture of the dawn with a single continuous image or variations of the same image. I am describing a rapid series of transitions, piling one suggestion on another. There is first a bleak quietude, then the persistent touch, then the first beauty and wonder, leading to the magical gate and the loosened corner. Then comes tailing of the darkness, the simile used suggesting the rapidity of change. Then, as a result of change of what was once a rift in a wide luminous gap, if you want to be logically consistent, you can look at the rift as a slit in the cloth. ஒரு பெரிய திரையில ஒரு ஓட்டை மட்டும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஓட்டை மேல அப்படியே கிழிண்டே வருது. which becomes a big tear, பெரிய கிழிச்சல் ஆகி அப்படியே ஒளி வெள்ளம் வருது அப்படின்னு சொல்லிட்டு 4 லைன்ல எழுதுறார். and through the pallid rift that seemed at first
hardly enough for a trickle from the suns. Outpoured the revelation and flame. The brief perpetual sign recurred above அப்படின்னு சொல்லி போடுறார். ஸோ இன்னும் எவ்வளவோ சொல்லிட்டு போகலாம். நான் சொன்ன மாதிரி அனுமார் வாயில் மாதிரி நிறுத்திட்டே போகும். ஆல்ரெடி எனக்கு கொடுக்கப்பட்ட டைம் முடிஞ்சு 5 நிமிஷம் ஆச்சு. ஸோ ஆரம்பிச்ச இடத்துக்கு போறேன். சத்தியம் ஞானம் ஜோதிரரவிந்த, சத்தியம் ஞானம் ஜோதிரரவிந்த, சத்தியம் ஞானம் ஜோதிரரவிந்த. தேங்க்யூ வெரி மச் சார். சார் ஓவர் டு யூ மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் சார். அருமையான உரை, பெரிய வாஸ்ட் கேன்வஸ் நீங்க பண்ணியிருக்கீங்க. அன்பர்கள் ஏதானும் விளக்கம் கேட்குறாங்களோ இல்லை ஏதானும் ஆட் பண்றாங்களா சொல்லலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். சொல்லுங்க சார். அன்பரை சொல்லுங்க. யாரோ ஒரு அன்பர் கையை தூக்கின மாதிரி இருந்தது, பேசுறீங்களா? நமஸ்காரம் சார். ரங்கராஜன் சார் உரை ரொம்ப அருமை. அவர் அரவிந்தரோட நூல்கள் எல்லாம் கரைச்சி கொடுத்துருக்கார். அது மாத்திரம் இல்லை, வேதங்கள்ல இருந்தெல்லாம் எல்லாமே சொல்லி அரவிந்தரோட கொரலேட் பண்ணி ரொம்ப என்லைட்டன் பண்ணிட்டார் நம்மளை. தேங்க்யூ வெரி மச். வேறு யாராக பேசுறீங்களா? வேறு ஒன்றும் பாயிண்ட்ஸ் நீங்க ரேஸ் பண்ணலன்னா சம்மரி பண்ணி கம்ப்ளீட் பண்ணலாமா? ஒரு நல்ல சத்சங் சொல்லுங்க. ஒரு நல்ல சத்சங் இன்னைக்கு. இது அருமையா முதல்ல சம்பூர்ண ராமாயணத்துல ஆரம்பிச்சார். சம்பூர்ண ராமாயணத்துல ஆரம்பிச்சு ஆஞ்சநேயருடைய ரோல் கொடுத்து, அப்புறம் அழகா லைஃப் டிவைன்ல எப்படி அதை பொலிட்டிக்கல் இண்டிபெண்டன்ஸ் லிங்க் பண்ணி விட்டார். அழகா இருந்தது. அந்த ஹனுமான் கொடுத்தது ஏகலைவனை கொடுத்தார். நேதாஜி போஸ் ஏகலைவன் சிஷியன் ஆஃப் அரவிந்தோன்னு சொன்னார். அது அழகா வந்தது. அப்புறம் உத்தரபாரா ஸ்பீச்சை பற்றி சொன்னார். வந்தே மாத்திரம் அடங்கி விட்டது சொன்னார். அது ஒரு வருந்தத்தக்க விஷயம். இதே மாதிரி தான் வாவு சிதம்பரனார் ஜெயிலேருந்து வெளியில பார்த்தாக்க ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் யாரும் பார்க்கல, நம்ம அஜிடேஷன் பண்ணவா யாரும் லட்சியம் பண்ணலை. அது ஒரு ஹை வாட்டர் மார்க் போயிட்டு திருப்பி அடங்கி போயிட்டு திருப்பி ரைஸ் ஆகுது. அது ஒரு கண்கூடா தெரியுது. இன்னொன்று ரொம்ப அருமையா சுதீர் குமார் சர்க்காரை பற்றி பேசினார். சுதீர் குமார் சர்க்காருடைய விசேஷம் என்னன்னா, அவர் அந்தமான் தீவுல சிறையில இருந்து ஒரு க்ஷணமும் அரவிந்தரை நினைத்துட்டே இருந்து சர்வை பண்ணி வந்திருக்காரு. அந்த கஷ்ட காலத்தை போயிட்டு வந்திருக்காரு. அவருடைய குமாரர் தான் மோனா சர்க்கார். நம்ம எல்லாருக்கும் தெரியும். மோனா சர்க்காருடைய கிளாசிக் கமெண்ட்ரி எப்படி மதரை கான்டாக்ட் பண்ணி சாவித்திரியினுடைய மகத்துவத்தை பேசினது மோனா சர்க்கார். அது லைஃப் லிவ்ட் இன் ஸ்ரீ அரவிந்தோஸ் ஆரா சுதீர் குமார்னா, மோனா சர்க்கார் லிவ்ட் இன் த ஆரா ஆஃப் மதர். அது ரொம்ப நல்லா இருந்தது. இவருடைய ரங்கராஜன் சாருடைய லெக்சர் ஃபர்ஸ்ட் பார்ட் பொலிட்டிக்கல் கனோட்டேஷன்ஸ், எப்படி சுதந்திர தாகம், எப்படி சுதந்திர போராட்டம் வந்தது. செகண்ட் பார்ட் ஆன்மீகத்தை பற்றி அழகா எக்ஸ்பிளைன் பண்ணார். மனித சமுதாயத்தை எப்படி ஊக்குவிக்கிறது, அதுக்கு 3 பாயிண்ட் சொல்றார். உபனிஷத், பிரம்மசூத்திரம், கீதை. இந்த உபனிஷத் எத்தனை 555 சூத்திரங்கள் இருக்கு. அப்புறம் உபனிஷத்துல ஸ்லோகங்கள் இருக்கு, கீதால ஸ்லோகங்கள் இருக்கு பண்ணார். தேச காலா பரிச்சின்னா கம்பேர் பண்ணி சொன்னார். அது டைம் அண்ட் எட்டர்னிட்டி, அதாவது டைம் அண்ட் ஸ்பேஸ், பியாண்ட் தட் பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர் எல்லாத்தையும் கவர் பண்ணி வருது. பிரம்மசூத்திரத்தை பாதராயண போட்டு இந்த பாஷிக்காரர் அது சொன்னார். சரஸ்வதி பாஷிக்காரர் டைட்டில் சொன்னார். அப்புறம் ரொம்ப அழகா சாவித்திரியை பத்தி லிங்க் பண்ணி தி அப்சல்யூட், தி பர்ஃபெக்ட், தி அலோன்னு சம்ம பண்ணிட்டார். ஸ்ரீ அரவிந்தர் சொன்னது அது ரொம்ப அழகா வரும் சாவித்திரியில. அப்சல்யூட், பர்ஃபெக்ட் அண்ட் அலோன். இது ரொம்ப அழகு.
அதுல ஒரு விஷயங்கள் சொல்ல விரும்பப்படுறேன். அது அரவிந்தருடைய எழுத்துக்கள் சரி, அன்னையனுடைய எழுத்துக்களும் நீங்க எக்ஸாட்ரிக் மீனிங், ஈசாட்ரிக் மீனிங் பார்க்கணும். எக்ஸாட்ரிக் மீனிங்னா ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளா இருக்கட்டும், பொலிட்டிக்கல் லெவலா இருக்கட்டும், மெசேஜஸா இருக்கட்டும், வெளிப்பகை ஒண்ணு. உள்ள ஈசோட்ரிக் மீனிங், இந்த வேதங்கள் சொன்னா வேதத்தை மறைன்னு சொல்றோம் தமிழ்ல. மறைனா மறைப்பொருள். யாரு ஆர்வமுடைய படிக்கிறாளோ அவளுக்கு தான் அது பொருள் வழங்கும். அது வந்து அவர் அரவிந்தோ ரைட்டிங்ஸ் எல்லாமே ஈசோட்ரிக் சிக்னிஃபிகன்ஸ் தான் பார்க்கணும், உட்பொருள் பார்க்கணும். அது நமக்கு சொன்னார். இன்னும் ஒரு நல்ல ஐடியா, கீதால இருந்து பகுநாம் ஜன்மநாமந்தரே சொன்னாங்க. பல ஜென்மங்களுக்கு அப்புறம் நம்ம வந்தா தான் வர முடியும்னு கீதையில கிருஷ்ணன் சொல்ற மாதிரி வருது. நீங்க அதே வார்த்தை ராஜகோபால் சார் சொன்னது நீங்க சொன்னீங்க. அது கிருஷ்ணர் எந்த இடத்துல கீதையை விட்டுட்டாரோ அதுக்கப்புறம் எழுதுறதுக்கு அரவிந்தர் வந்தார், அதுக்கப்புறம் செய்யறதுக்கு அரவிந்தர் வந்தார்னா இங்க நம்ம லிங்க் பண்ண வேண்டியது மதர். மதர் என்ன சொல்றாங்க? we have all met before. எத்தனை ஜென்மங்கள் நீ பண்ணி ஏங்கி போய் வந்திருக்கியோ, இந்த ஜென்மத்துல உங்களுக்கு கான்டாக்ட் வந்திருக்கு. கோடான கோடி ஜனங்கள் நடுவில் உங்களுக்கு கான்டாக்ட், மதருடைய கான்டாக்ட் வந்தது, அரவிந்தருடைய கான்டாக்ட் வந்ததுன்னா பகுநாம் ஜன்மநாம் அந்தரே, அது வந்து இங்க கரெக்டா வரும். இது அழகா வருது. அந்த லைஃப் டிவைன் சிந்தசிஸ் ஆஃப் யோகா இதை பத்தி நீங்க கவர் பண்ணி சொன்னது அழகா இருந்தது. அந்த பிருதாரண்ய உபனிஷத் பத்தி சொன்னீங்க. அதுலதான் இந்த தமசோமா ஜோதிர்கமயா மிருத்யோமா அமிர்தம் கமயா, அது வந்து லீட் மீ ஃப்ரம் டார்க்னஸ் டு லைட், லீட் மீ ஃப்ரம் டெத் டு இம்மார்டாலிட்டி, லீட் மீ ஃப்ரம் அன்ட்ரூத் டு ட்ரூத். இது வருது. இந்த டிரான்ஸ்லேஷன், இந்த ஆக்சுவல் இதனுடைய தத்துவங்கள் தான் மார்டல் லைஃப் டு லைஃப் டிவைன் வருது. இது ஸ்ரீ அரவிந்தர் ரொம்ப அழகான எடுத்து போயிருக்கார். லிபரேஷன் இன்னும் கேட்கல. நம்ம லிபரேஷன்னா புனரப்பி சரணம், புனரப்பி மரணம், இந்த ஜென்மத்தை விட்டுட்டு திருப்பி போகணும்னா இது என்ன கண்ணாமூச்சி விளையாட்டு இல்லை. மானிட ஜென்மம் எடுத்து வந்துட்டு திருப்பி கடவுள்கிட்ட போய் சேர்ந்தோம் அப்படின்னா பர்பஸ் இல்லை. பர்பஸ் ஆஃப் எவல்யூஷன், பர்பஸ் ஆஃப் டிசென்ட்டே இல்லை. அதனால கரெக்டாக டிரான்ஸ்ஃபர்மேஷன் அழகாக கொடுத்துருக்கார் அவர். எல்லா பிரம்மசூத்திரம், வேதங்கள், உபனிஷத் எல்லாத்தையும் சொல்லி இன்கான்ஷியன்ட் இக்னரன்ஸ்லேயே நம்ம விடுபட்டு ஆத்ம சுதந்திரத்துடன் மார்டல் லைஃப் டு லைஃப் டிவைன், அதுதான் அந்த சுதந்திர தாகம். அது நம்ம எல்லோருக்கும் வேணும். அது ரொம்ப அழகா நீங்க வந்து இந்த பார்த்தா சொல்லிட்டு வந்தது லிங்க் கோவையா எடுத்து பார்த்தீங்கன்னா இது வருது. ரொம்ப நன்றி உங்களுடைய உரைக்கு, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ வெரி மச். சோ நைஸ் ஆஃப் யூ. கம்ப்ளீட் பண்ணலாமா சத்சங்கத்தை? மியூசிக் போட்டுடலாம் சார்.